பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி கவனும் கல்லும் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆவியை இயங்க விடாத சுமைகளை குறித்து தொடர்ச்சியாக நாம் கற்று வருகிறோம். இந்த வாரமும் பாரம்பரியம் என்கிற சுமை குறித்து சகோதரர் வின்சென்ட் மோகன்குமார் அவர்கள் நம்மோடு பேச இருக்கிறாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுள்ள இரக்கங்களினாலும் கடைசி கால ஓட்டம் என்கிற பல நிலைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர துவங்குகின்றோம். இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது நீங்களும் நானும் நினைக்கிறதை போல அது ஒரு சாதாரணமான வகையாக காணப்படக்கூடிய ஒரு ஓட்டம் அல்ல. இந்த ஓட்டத்தினுடைய சகல நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே விளங்கிக் கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டம் எதை நோக்கி நாம் பயணம் பண்ண வேண்டும், எந்த ஓட்டத்தினுடைய ஒவ்வொரு விதமான வழிமுறைகள் என்ன, இந்த ஓட்டத்தினுடைய தேவைகள் என்ன, எந்த இடத்தில் நான் அதிகமான பலத்தை அதிகரிக்க பண்ண வேண்டியது அவசியம், இவைகள் எல்லாவற்றையும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள துவங்கினால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தின் காரியங்களை சரியான விதத்தில் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். ஆரம்ப கால ஓட்டத்துல இந்த மாதிரியான நிலைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படாததாக இருக்க ஆரம்பித்ததுனால நம்முடைய இஷ்டத்தின்படி நம்முடைய ஓட்டத்தின் காரியங்களை செயல்படுத்த துவங்கினோம். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல இவைகள் எல்லாம் சரியாக நம்முடைய வாழ்க்கையிலே இயக்கத்தின் ஊடாக கடந்து வர ஆரம்பித்தால் மட்டும்தான் சரியான இலக்கை அடையக்கூடிய ஒரு மக்களாக விளங்க முடியுமே தவிர, இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளை புரிந்து கொள்ளாமல் நாம் இயக்கத்தின் ஊடாக கடந்து போனாலே இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளுடைய இறுதியினுடைய அந்த எல்லைகளை எட்ட உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. அப்ப இந்த ஓட்டத்தை பற்றி நாம் மெய்யாகவே தெளிவான விதத்தில் கற்று உணர வேண்டியது அவசியம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல இது மாம்ச பிரகாரமான ஒரு ஓட்டத்தை போல காணப்படாமல் இருக்கிறதுனால ஆவிக்குரிய நிலைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஏன்னா அந்த கடைசி கால யுத்தம், கடைசி கால ஓட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய இவைகளை ஆவிக்குரிய நிலைகளை மையப்படுத்தி இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட ஆரம்பிக்கிறதுனால ஆவியினால் மட்டும்தான் இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் விளங்கிக் கொள்ள முடியும். ஆவியினுடைய இயக்கம் இல்லாமல் இந்த ஓட்டத்தினுடைய எந்த விஷயத்தையும் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு புதிய விதமான ஒரு மாற்றத்தினுடைய அனுபவம் வர வேண்டியது அவசியம். என்ன மாற்றம் அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய நிலைகள் மேலெழும்பி நம்முடைய மாம்சத்தின் நிலைகள் உள்ளடக்கப்படக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே வர ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தினுடைய ஒட்டுமொத்த நிலைகளை தெளிவான விதத்தில் கற்று உணர நம்மால் முடியும். இதற்கு பெயர் வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறதை போல மறுரூபத்தினுடைய அனுபவம் என்கிறதை பற்றி கர்த்தருடைய வேதம் திட்டமாய் நம்மோடு கூட பேச துவங்குகிறது. இந்த மறுரூபம் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வார்த்தைக்கு என்ன விளக்கத்தை நான் உங்களுக்கு சொல்ல முடியும் என்றால், நம்முடைய மாம்சம் உள்ளடக்கப்பட்டு நம்முடைய ஆவியின் நிலை மேலெழும்பக்கூடிய ஒரு அனுபவம். இந்த நிலை வர ஆரம்பிக்கும் பொழுதுதான் நான் என்னை சுற்றிலும் என்ன விஷயம் நடைபெற ஆரம்பிக்கிறது, இவைகளை நான் எதிர்கொள்ள எந்த வல்லமையை என்னுடைய வாழ்க்கையிலே பலப்படுத்த வேண்டும், எந்த வல்லமையை நான் என்னுடைய வாழ்க்கையிலே அதிகப்படுத்த வேண்டும், இவைகள் எல்லாவற்றையும் தெளிவான விதத்தில் கற்றுக்கொள்ளக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். அப்ப இந்த ஆவிக்குரிய நிலைகள் மேலெழும்பக்கூடிய அநேக விதமான தன்மைகளை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்திலே வாசிக்கிறதை போல நம்முடைய அறிவு என்று அழைக்கப்படக்கூடிய விஷயத்திலே வரக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அனுபவம், அதன் பின்பதாக கர்த்தருடைய சாயலாக மாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம், இன்னும் பல விதமான இந்த அனுபவங்களை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர துவங்கினோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதை போல பரிசுத்தமுள்ள ஆவியானவராகிய தேவனுடைய சாயலாக நீங்களும் நானும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போக வேண்டியது அவசியம். ஆரம்ப நாட்களிலே ஆண்டவராகிய தேவனால் இயக்கப்பட்டிருக்கக்கூடிய அநேக விதமான பரிசுத்தவான்கள் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியின் ஒவ்வொரு செயல்பாடுகளை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல நாட்கள் கழித்தே அவர்கள் அவைகளை தங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள துவங்கினார்கள். ஆனா இப்பொழுது இருக்கக்கூடிய காலங்கள் குறுகின காலமாய் இருக்கிறதுனால ஆண்டவராகிய தேவன் ஒரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சாதான் இந்த இயக்கத்தை சரியான விதத்தில் இயங்கி முடிக்க நம்மால் முடியும். மற்றபடி இந்த இயக்கத்திலே அநேக விதமான பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்தில் ஆவியானவராகிய தேவனால் வரக்கூடிய வெளிப்பாடுகள் தாமதமாக இருக்கிறது உண்டானால் இந்த காரியங்களை எப்படி நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் செயல்படுத்த முடியும் என்கிற அறிவை இழக்கக்கூடிய ஒரு மனிதனாக, இவைகளிலே போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய விதத்திலே காணப்படக்கூடியவனாக மெய்யாகவே என்னுடைய நிலைகள் சீரழிக்கப்படக்கூடிய தன்மைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். அப்ப எனக்கும் ஆவியானவராகிய தேவனுக்கும் உடனுக்குடனாக தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவம் வர வேண்டும் என்றால் ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாக நம்முடைய நிலை மறுரூபமாக மாற்றப்பட வேண்டும்
வேண்டியது அவசியம். அவர் தன்னுடைய மனதிலே எதை யோசிக்கிறாரோ உடனே அவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ஆண்டவராகிய தேவனுக்கும் எனக்கும் இடையிலே காணப்படக்கூடிய அந்த உறவு இன்னும் அதிகமாக நெருக்கமாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னாலே, வேதத்திலே நாம் வாசிக்கிறதைப் போல அவருடைய சாயலாக உருவாக்கப்படக்கூடிய மறுரூபத்தின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இதை குறித்து கர்த்தருடைய வேதம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17, 18 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகின்றோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்துல கர்த்தருடைய ஆவியானவரின் முக்கியமான பணி என்ன அப்படின்னா, மகிமையின் மேல் மகிமை அடைந்து அவரை போலவே உருமாற்றத்தின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு அனுபவம். ஆவியானவராகிய தேவன் ஒவ்வொரு விதமான வெளிப்பாடுகளையும் தம்முடைய ஆவியிலே நம்முடைய ஆவியோடு கூட பேசும்படிக்காய் அவர் அநேக விதமான முயற்சியின் ஊடாக கடந்து வர ஆரம்பிக்கின்றார். இந்த கர்த்தருடைய ஆவியாகிய அந்த சாயலாக நம்முடைய ஆவியும் மாற்றத்தின் ஊடாக கடந்து போகும் பொழுதுதான் ஆவியானவராகிய தேவனுடைய வெளிப்பாடுகளை துல்லியமான விதத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கற்று உணர முடியும். மற்றபடி ஆவியானவராகிய தேவனுடைய வெளிப்பாடுகளை புரிந்து கொள்கிறதற்கே அநேகம் காலங்களை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் முடியாது. ஆக கர்த்தராகிய தேவன் என்ன சொல்லுகின்றார், இந்த மறுரூபத்தின் நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டியது அவசியம். ஆவியானவருடைய ஒவ்வொரு விதமான செயல்பாடுகளை அவருடைய குறிப்பறிந்து செய்யக்கூடிய நிலைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியம். இதுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தால்தான் ஆவியானவராகிய தேவனுடைய இயக்கத்தை சரியான விதத்தில் புரிந்து உணர்ந்து அவருடைய சித்தத்தின்படி இயங்கக்கூடிய ஒரு மக்களாய் நாம் நம்முடைய நிலைகளை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த மாதிரி இந்த கடைசி கால இயக்கம் என்று அழைக்கப்படக்கூடிய இயக்கத்துல நாம் கடந்து போக வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பல விதமான பாரங்களிலே நின்று நாம் விடுவிக்கப்பட வேண்டியது அவசியம். ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலாக இந்த மறுரூபம் வர வேண்டும் என்று சொன்னாலே, அல்லது நம்முடைய நிலைகள் ஆண்டவராகிய தேவனுக்குள் லகுவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னாலே, ஆண்டவருடைய ராஜ்யத்தை நோக்கி கடந்து போக வேண்டும் என்றால் பாரமான எல்லா விஷயங்களையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு புறம்பாக்கி அந்த சாயலாக நாம் மறுரூபத்தின் நிலைகளின் ஊடாக கடந்து போனால் மட்டும்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சென்று எட்டக்கூடிய பாக்கியத்தை நான் என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். பாரமாய் காணப்படக்கூடிய பலவிதமான பாரங்களை சுமந்து கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் ஊடாக கடந்து போகிறது முடியாது. வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இந்த உலகத்திலே காணப்படும் எந்த மகிமைகளையும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக எடுத்துக்கொண்டு போக முடியாது. அப்படித்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல கர்த்தருடைய வேதம் திட்டமாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த உலகத்திலே காணப்படும் எல்லா பாரமான காரியங்களை புறம்பாக்க ஆரம்பித்தால் மட்டும்தான் ஆண்டவராகிய தேவன் பிரியப்படக்கூடிய இந்த ஓட்டத்தை சரியான விதத்தில் ஓடி முடிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்க. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபம் 12வது அதிகாரம் 1வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எபிரேயர் 12:1 என்ன வார்த்தையை சொல்கிறது என்று வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவும். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கின்றார், இந்த ஓட்டத்தினுடைய நிலைகளின் இறுதி அந்த பரியந்தம் நீங்களும் நானும் நிலையாய் நின்று ஓட வேண்டும் என்று சொன்னாலே பாரமான எல்லாவற்றையும் முதல் காரியம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி அப்புறமாக்க வேண்டியது அவசியம். இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விஷயமும் உங்களையும் என்னையும் அழுத்தக்கூடிய பாரம் நிறைந்ததாக காணப்படுகிறதை பார்க்க முடியும். இவைகளை வைத்துக்கொண்டு தேவனுக்கு ஏற்ற ஒரு இயக்கத்தின் ஊடாக கடந்து போகிறது முடியாது. அந்த நாட்களிலே காணப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் எல்லைகளை நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாலே அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே உலகத்தோடு கூட கட்டுண்ட அந்த நிலைகளை தாண்டி அவர்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மக்கள் ஆகும். உலகத்திற்காக அவர்கள் கவலைப்படக்கூடிய காலங்கள் போக இனி வரக்கூடிய நாட்களிலே கர்த்தராகிய தேவனை சந்திக்கக்கூடிய அந்த காரியத்திற்காக அவர்கள் கவலை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும் எல்லா விதமான நிலைகளையும் புறம்பாக்கினவர்களாக தேவனை நோக்கி அவர்களுக்கு நியமனம் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய ஓட்டத்திலே அவர்கள் தெளிவாய் ஓடி முடிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். இந்த கடைசி காலத்திலும் அதையே தான் ஆண்டவராகிய தேவன் வலியுறுத்த ஆரம்பிக்கின்றார். பாரமான எல்லா விஷயத்தையும் முதல் காரியம் புறம்பாக்குங்கள். அப்பதான் தேவனாகிய கர்த்தருடைய அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த பயணத்தின் எல்லைகளை அடையவும் அவைகளின் இறுதி பரியந்தம் ஓடவும் நம்மால் ஆகும்.
இந்த பாரத்தை பற்றி கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை உங்களோடு கூட நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரம் அதில் 18, 19, 38 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை சொல்கிறது. நான் வாசிக்கிறேன், கவனிங்க. என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 27:18 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். மேலும் பெருங்காற்றினால் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். முதல் காரியமாக அவர்களுக்கு முக்கியமான தேவை என்ன அப்படின்னா, அவங்களுடைய ஜீவன் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான தேவை. இந்த ஜீவனை அழிக்கிறதற்கு வரக்கூடிய எத்தனையோ விதமான காரியங்கள், பயங்கரமான சுழல் காற்று, அந்த கடலிலே காணப்படக்கூடிய அலைகள் எல்லாம் அந்த கப்பலை சேதப்படுத்தக்கூடிய பயங்கரமான நிலைகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய அனுபவம். இப்போ அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். அந்த கப்பலிலே வைத்திருக்கக்கூடிய பல விதமான சரக்குகளை தூக்கி அவர்கள் சமுத்திரத்திலே எரியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பாரமான காரியங்கள், ஒருவேளை அது அவங்களுடைய வாழ்க்கைக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்திருக்கலாம். என்றாலும் கூட அவருடைய ஜீவனை காட்டிலும் அவைகள் முக்கியத்துவம் வாய்ந்தவைகள் அல்ல என்பதை அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே புரிந்து கொள்ள ஆரம்பிச்சதுனால, பாரமான முதல் காரியமாக காணப்படக்கூடிய சரக்குகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிய ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு விஷயத்தை பாருங்க. அப்போஸ்தலர் 27வது அதிகாரம் 19வது வசனம் போட்டு பாருங்க. 3ஆம் நாளிலே கப்பலின் தளபாடங்களை எங்கள் கைகளினால் எடுத்து எறிந்தோம். இதில் அவங்க அடுத்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, கப்பலுக்கு தேவையான பனிமூட்டுகளையும் கப்பலுக்கு தேவையான அநேக விதமான பழுது பார்க்கக்கூடிய கருவிகளையும் கூட அவர்கள் சமுத்திரத்தின் ஆழத்தில் எறிய ஆரம்பித்தாங்க. ஒருவேளை இந்த சமுத்திரத்தின் மும்முரத்தினால இந்த கப்பல் ஒருவேளை அநேக விதமான பழுதின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலும் அவைகளை செவி பண்ணக்கூடிய கருவிகளெல்லாம் தூக்கி எறியக்கூடிய ஒரு மக்களாய் விளங்கினாங்க. அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையிலே எது மிகவும் முக்கியத்துவமாய் காணப்படக்கூடியதாய் விளங்கிற்று அப்படின்னா, ஒன்றே ஒன்று தான், அவருடைய ஜீவனுக்கு சேதம் வந்துவிடக்கூடாது. அதற்காக இந்த கப்பலிலே பாரமாய் காணப்படக்கூடிய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கருவிகளையும் கூட அவர்கள் தூக்கி எறியக்கூடிய மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளில் 27வது அதிகாரம் 38வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. திருப்தியாக புசித்த பின்பு அவர்கள் கோதுமையை கடலிலே எறிந்து கப்பலை லகுவாக்கினார்கள். மூன்றாவது, தங்களுடைய ஜீவனத்திற்கு தேவையான ஆகாரம். இந்த ஆகாரத்தை அவங்க திருப்தியா சாப்பிட்ட பிறகு இனி இந்த ஆகாரம் எங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கே தெரியும், இந்த ஆகாரம் புசித்த பிறகு மீண்டும் ஒரு முறை பசி எடுக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் ஆகாரத்திற்காக அந்த சமுத்திரத்திற்குள்ளாக அவர்கள் எங்கும் போக முடியாது. என்றாலும் அவர்களுடைய ஆகாரத்தை காட்டிலும் அவருடைய உயிர் அவங்களுக்கு ரொம்ப பிரதானமானது என்பதை அறியக்கூடிய மக்களாய் விளங்குறதுனால அவர்கள் அந்த கப்பலை லகுவாக்கும் முகாந்திரமாக அவர்களுக்கு தேவையான சாப்பாட்டுக்குரிய ஒவ்வொரு விதமான அந்த விஷயங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்திலே தூக்கி எறிகிறதை பார்க்க முடியும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில இந்த ஓட்டத்திற்கு தடையாய் காணப்படக்கூடியவைகள் ஒருவேளை நம்முடைய இந்த உலக வாழ்க்கைக்கு ஒருவேளை பிரதானமாக காணப்படக்கூடியதாக இருக்கலாம். அவைகளை நீங்கள் உங்கள் வசமாக வைத்துக்கொண்டு உங்கள் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் ஒன்றுமே இல்லை. அதுதான் கர்த்தருடைய வேதம் உங்களோடும் என்னோடும் தெளிவாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. எது நம்முடைய வாழ்க்கையில முக்கியம் அப்படின்னா, நம்முடைய ஜீவனை காக்கிறதுக்கு எதை வேண்டுமானாலும் இழக்கலாம். ஆனால் எதற்காகவாகிலும் என் ஜீவனை நான் நஷ்டப்படுத்துகிறது உண்டானால் என் வாழ்க்கையிலே நான் என்னுடைய ஜீவியத்திலே பெறுகிறது ஒன்றும் இல்லை என்கிறதை கர்த்தருடைய வேதம் திட்டமாய் பேச துவங்க ஆரம்பிக்கிறது. என்னுடைய ஓட்டத்தை நான் துவங்குகின்றேன். அந்த ஓட்டத்தின் இறுதி வரையந்தும் நான் ஓட வேண்டும் என்றால் என்னை அழுத்தக்கூடிய எல்லா பாரங்களையும் கர்த்தருடைய நாமத்தினாலே தூக்கி எறிய நான் சம்மதிக்க வேண்டியது அவசியம். இல்லைங்க, அது எனக்கு ரொம்ப வேணும், அது என்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் பிரதான பங்கு வகிக்கக்கூடியது, இது இல்லாமல் என்னால் வாழ்க்கை வாழ முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்கின்றார், அது இல்லாமல் ஒருவேளை நீ வாழ்க்கை வாழலாம், ஆனால் உன் உயிர் இல்லாமல் வாழ்க்கை வாழுகிறது எப்படி? உன்னுடைய ஜீவன் தான் எல்லா காரியங்களை காட்டிலும் பிரதானம் என்கிறதை ஆண்டவராகிய தேவன் திட்டமாய் நம்மோடு கூட பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில பல விதமான பாரங்களை பற்றி, பல விதமான சுமைகளை பற்றி நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் கற்றுக்கொண்டு வர ஆரம்பிக்கின்றோம். இன்றைக்கு ஒரு குறிப்பான ஒரு நிலைகளை பற்றி நாம் கற்று உணர வேண்டியது அவசியம். இவைகளை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்கிறது என்று பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 23வது அதிகாரம் 4வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 23வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன சொல்கிறது என்று பாருங்கள். சுமப்பதற்கு அரிதான பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோளின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். அந்த நாட்கள்ல யூத ஜனங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு பாரம்பரியமான ஒரு வாழ்க்கையினுடைய முறைகளை அவர்கள் ஆசரிக்க துவங்க ஆரம்பிச்சாங்க. இந்த பாரம்பரியங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உண்மைகளை அவமாக்கக்கூடிய அளவிற்காய் காணப்பட ஆரம்பித்தாலும் இவர்கள் இந்த பாரம்பரியமான காரியங்களை விட்டு விலகக்கூடியவர்களாய் காணப்படவில்லை. இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல அந்த ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் கடிந்து கொள்ள துவங்க ஆரம்பித்தார். இந்த பாரம்பரியமான காரியங்களை விட்டு விலகி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய நீங்கள் மெய்யாகவே எத்தனை
கட்டப்பட வேண்டும் என்கிறதை பற்றி கர்த்தர் திட்டமாய் தீர்க்கமாய் பேச துவங்க ஆரம்பித்தாலும் ஜனங்கள் பாரம்பரியத்தை முக்கியத்துவப்படுத்தினார்களே தவிர இயேசுவின் வார்த்தைகளை அவர்கள் அலட்சியப்படுத்தக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். இப்ப கர்த்தருடைய வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் எதை நம்முடைய வாழ்க்கையிலே வலியுறுத்த ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, இந்த பாரம்பரியமான வாழ்க்கை, பாரம்பரியமான நிலைகள் இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும், ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னா இப்படிதான் போடணும், ஒரு ஒரு இடத்துல நம்ம கடந்து போக வேண்டாம், இப்படிதான் இருக்கணும், அப்படி இல்லை. ஆண்டவராகிய தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே விரும்புகிறாரோ அந்த வாழ்க்கைக்கு ஏற்ற வண்ணமாய் உங்களை நீங்கள் உருமாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போக வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக மனுஷனுடைய பாரம்பரியங்களை நீங்கள் மேன்மைப்படுத்த ஆரம்பிக்கிறது உண்டானால், ஆண்டவருடைய வேதம் சொல்கிறதைப் போல இந்த பாரம்பரியங்கள் உங்களை கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போகாது. கர்த்தராகிய தேவன்தான் உங்களுக்கும் எனக்கும் அநேகம் விதமான வாசல்களை திறந்து வைத்திருக்கிறார். அவருக்குள்ளதான் நீங்க போய் ஆண்டவராகிய தேவன் நமக்கென்று வைத்திருக்கக்கூடிய மகிமைகளின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியும். இந்த பாரம்பரியங்களின் மூலமாக ஆண்டவராகிய தேவனை சென்று அடைகிறது என்பது ரொம்ப கடினமான ஒரு காரியம். இன்றைக்கு கூட நிறைய திருச்சபைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடியும். சில சடங்காச்சாரமான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு வர ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். கர்த்தர்னா இப்படித்தான் இருக்கணும், கர்த்தருடைய காரியத்தின் ஊடாக கடந்து போக வேண்டும் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், வேத புஸ்தகம் என்று சொன்னால் அதை இப்படித்தான் நான் பயன்படுத்த வேண்டும். எல்லா ஜனங்களும் வேத புத்தகத்தை திறந்து வாசிக்க நிறைய சபைகள் நிறைய விதமான இந்த பாரம்பரியத்தினுடைய கட்டுக்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். இந்த பாரம்பரிய கட்டுக்கள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் ஊடாக நம்மை ஒரு நாளும் அனுமதிக்காது. ஆண்டவராகிய தேவன் சொல்கின்றார், அந்த பாரம்பரியங்கள் தான் இந்த உலக வழிபாட்டுக்கு உரியது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களால் இவைகள் எல்லாம் உருவாக்கப்பட்டதை தவிர இவைகள் ஒன்றும் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்ட சட்டத்திட்டம் அல்ல. இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மக்கள் ஒரு கிறிஸ்தவன்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணும்னு சொல்லி அவர்களாக சில விதமான அந்த சட்டங்கள் யாவற்றையும் ஏற்றி வைத்து அவைகளின் ஊடாக ஜனங்களை மெய்யாகவே நடத்தி கொண்டு போகிறதை பார்க்க முடியும். ஆனால் மனுஷனால் போடப்பட்ட சட்டம் அல்ல, தேவன் எனக்கு என்ன சட்டங்களை போட்டுக்கிறாரோ அவைகள்தான் என்னுடைய வாழ்க்கையிலே பிரதானமே தவிர மனுஷனால் உருவாக்கப்படக்கூடிய சட்டத்திட்டங்களும் சடங்காச்சாரங்களும் சம்பிரதாயங்களும் இது என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகளை ஆக்கிரமிக்கக்கூடாது. இது ஒரு சுமை என்று ஆண்டவராகிய தேவன் நமக்கு சொல்கின்றார். இந்த சுமை என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமானவனாக ஒரு வாழ்க்கையின் எல்லைகளை நான் மெய்யாகவே பாதுகாத்துக் கொள்ள முடியாது. தேவன் எதை விரும்புகிறாரோ அதை தவிர்த்து எதையும் கொண்டு போய் கர்த்தருக்கு முன்பதாக நான் படைத்தாலே ஆண்டவராகிய தேவன் அவைகளை ஒரு காலத்திலும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப வேதத்தில் ஆண்டவர் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் பாரம்பரியங்கள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்படக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் ஆண்டவராகிய தேவனால் அங்கீகரிக்கப்படக்கூடிய வாழ்க்கை என்பதை முதல் காரியம் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைக்கு பழைய காலத்திலே காணப்படக்கூடிய மக்கள் எல்லாம் பல விதமான சம்பிரதாயங்களை நமக்கு முன்பதாக சொல்லிக் கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இப்படிதான் இருந்து ஒரு காரியத்தை நம்ம செய்யணும். ஆண்டவராகிய தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் கிழக்கு நோக்கி தான் ஆராதிக்க வேண்டும். அதன் பின்பதாக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்றால் வடக்கு திசை நோக்கி தான் நம்ம காத்திருக்க. இப்படிலாம் இல்லை. ஆண்டவருடைய வேதம் என்ன வார்த்தை சொல்கிறது? அந்த நாட்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் அநேகம் ஜனங்கள் எருசலேமினுடைய ஆலயத்தை சென்று பார்க்கும்படிக்காய் கடந்து வர ஆரம்பிச்சாங்க. அப்பொழுது கர்த்தராகிய தேவன் அவர்களுடைய அந்த சம்பிரதாயங்கள் எல்லாவற்றையும் கண்டு ஆண்டவராகிய தேவன் ஒரு வார்த்தை சொன்னார், ஆண்டவராகிய என்னை சந்திக்க வர வேண்டும் என்று சொன்னால் எருசலேமுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. பிதாவாகிய தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காலங்கள் எல்லா இடத்திலும் வந்து தொழுது கொள்ளக்கூடிய காலங்கள் வருகிறது. இங்க வந்தா தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் அப்படிலாம் கிடையாது. அப்ப நிறைய பாரம்பரிய கட்டுகள், நிறைய இந்த சுமக்க அரிதான சுமைகள் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்மேல் ஏற்றி வைக்கப்பட்டு கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இந்த சம்பிரதாயங்கள், இந்த சாஸ்திரங்கள், இந்த மாதிரியான நிலைகளிலே நின்று நீங்கள் தாண்டி விலகி வர ஆரம்பித்தால்தான் தேவத்துவமான காரியங்களின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும் என்று கர்த்தராகிய தேவன் திட்டமாய் பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். இவைகளை பற்றி சற்று விரிவாக நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது காரியமாக வேதம் சொல்லக்கூடிய முதல் சம்பிரதாயம் இது எப்படிப்பட்டது என்று பாருங்கள். மத்திய எழுதின சுவிசேஷத்துல 15வது அதிகாரம் 3 முதல் 9 வரை இருக்கக்கூடிய வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 15வது அதிகாரம் 3 முதல் 9 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? 4வது வசனம், உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. 5வது வசனம், நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கனம் பண்ணாமல் போனாலும்
அவனுடைய கடமை தீர்ந்தது என்று போதித்து 6வது வசனம், உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி கொண்டு வருகிறீர்கள். 7வது வசனம், மாயக்காரரே உங்களை குறித்து 8வது வசனம், இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. 9வது வசனம், மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் என்றார். இப்ப இந்த இடத்துல வசனத்துல என்ன போட்டு பாருங்க, ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமை. இது அந்த நாட்கள் அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லா விதமான காரியங்களையும் காணிக்கையாக கொடுக்குறேன்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு, கடமை செஞ்சு முடிச்சிடும்னு அர்த்தம். இப்படித்தான் அந்த ஜனங்களுக்கு அவர்கள் போதிக்க துவங்கினார்கள். அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் தேவையான காரியங்களை நீங்க செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனா நீங்க பாவ அறிக்கை பண்ணும்போது கர்த்தருடைய சமூகத்திலே போய் நின்று தகப்பனுக்கும் தாய்க்கும் முன்பதாக போய் நின்று இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொன்னாலே போதும். என்ன வார்த்தையை சொல்லணும்? ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா விதமான கடமைகளை, எல்லா விதமான பொறுப்புகளை, உங்களுக்கு நான் கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய தன்மைகளை, உங்களுக்கு நான் எல்லா விதமான பராமரிப்புக்குரிய காரியங்கள் யாவற்றையும் செய்யக்கூடிய நிலைகளை நான் உங்களுக்கு காணிக்கையாக தருகிறேன்னு சொன்னாலே அந்த கடமை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி ஜனங்களுக்கு முன்பதாக போதகம் பண்ணினான். ஒருவேளை அப்பாவுக்கும் அம்மாவுக்கு சாப்பாடு இல்லாமல் இருக்க ஆரம்பிச்சாலும் இந்த வார்த்தையை சொன்னாலே போதும், அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் செய்து தீர்ந்தாயிற்று என்று ஜனங்களுக்கு அவர்கள் தங்கள் மனதிலே தோன்றின காரியங்களை போதிக்க துவங்க ஆரம்பிச்சார். இது கர்த்தராகிய தேவனுடைய பார்வையிலே அவமாக்கப்படக்கூடிய ஒன்று. அதற்கு ஆண்டவராகிய தேவன் கண்டனம் சொல்ல ஆரம்பிக்கிறார். முதல் கண்டனம் என்ன சொல்றாங்க பாருங்க, 3வது வசனத்துல, அவர்களுக்கு அவர் பிரதித்துரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய கற்பனைகளை மீறி நடக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கிறது. கடைசி வரைக்கும் தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டுமே தவிர, அவர்களுக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை காணிக்கையாக சொல்லுகிறேன் என்று சொல்லி வார்த்தையின் வடிவாக பேச ஆரம்பித்தால் அவைகளினால் எல்லா விதமான காரியங்களும் நிறைவாக்கப்படுகிறது என்கிறதை பற்றிதான பாரம்பரியத்தை ஆண்டவராகிய தேவன் உடைக்கக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றார். இந்த பாரம்பரியங்களா என்ன செய்யுது அப்படின்னா கர்த்தராகிய தேவனுடைய போதனைகளை உங்கள் வாழ்க்கையை விட்டு அபத்தமாக்கக்கூடியதாய் விளங்குகிறதை பார்க்க முடியும். நிறைய நாட்கள்ல நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யக்கூடிய சடங்காச்சாரங்கள், நாம் நம்முடைய வாழ்க்கையில் கைக்கொள்ளக்கூடிய அநேக விதமான மனுஷனுடைய பாரம்பரிய வழிமுறைகள், மனுஷர்களால் போதிக்கப்படக்கூடிய நிலைகள், இதெல்லாம் கர்த்தராகிய தேவன் பேசும்போது அந்த 9வது வசனத்தில் என்ன சொல்றா பாருங்க, மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு நீங்கள் ஆராதனை செய்றீங்க. இந்த ஆராதனைகளை நான் மெய்யாகவே ஏற்கிறவர் அல்ல. நீங்க உங்கள் மனம் போன போக்கும்படி இப்படித்தான் செய்ய வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும், அநேக விதமான பூக்களை போட்டு நீங்கள் எனக்கு ஆராதனை பண்ண வேண்டும், அநேக விதமான புகைகளை போட்டு நீங்கள் எனக்கு ஆராதனை பண்ண வேண்டும், அநேக விதமான இப்படிப்பட்ட காரியங்களை செய்து நீங்கள் எனக்கு ஆராதனை பண்ண, இப்படி இதெல்லாம் ஆண்டவராகிய தேவனால் உரைக்கப்பட்ட சட்டம் அல்ல. இது மனுஷனுடைய ஒவ்வொரு விதமான நிலைகளை அந்த ஜனங்கள் மையப்படுத்தி அவர்களாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய சட்டங்கள். இவைகள் எல்லாம் பாரம்பரியங்களாக உருவாக்கப்படுகிறதை தவிர தேவனுடைய கற்பனைகள். இந்த இடத்துல ஆண்டவராகிய தேவன் பேசும்போது என்ன சொல்றாரு பாருங்களேன், தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்ய வேண்டிய கடமை கடைசி வரைக்கும் செய்யணும், அதுதான் கர்த்தருடைய கற்பனை. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நான் அதை காணிக்கையாக உனக்கு படைக்கிறேன்னு சொன்னாலே முடிஞ்சு போயிடுச்சு, நீ கடைசி வரைக்கும் அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைலாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி போதிக்கிறது தேவனுடைய கற்பனைகளை அவர்களை அறியாமல் அவர்கள் அவைகளை அபத்தமாக துவங்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் காரியம், பாரம்பரியம் என்ன செய்கிறது அப்படின்னா, கர்த்தராகிய தேவனுடைய கற்பனைகளை அபத்தமாக்கக்கூடிய அளவிற்காக அவர்களே கற்பனைக்குரிய காரியங்களை பிணைத்து ஜனங்களுக்கு முன்பதாய் போதிக்க துவங்கக்கூடிய நிலை. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த பாரம்பரியங்களை உருவாக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை காட்டிலும் தங்களை அவர்கள் மேன்மையாக நினைவிலே கொண்டு அவர்கள் மனுஷர்களுடைய ஒவ்வொரு விதமான வழிமுறைகளை வடிவமைக்கக்கூடிய ஒரு நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவராகிய தேவன் எதை விரும்புகிறாரோ அவைகளுக்கு மிஞ்சினது எல்லாம் தீமையினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. அது மனுஷனால் உருவாக்கப்படக்கூடிய சட்டமாக இருக்கலாம், அல்லது ஒருவேளை அது சூழ்நிலைகளினால் உருவாக்கப்படக்கூடிய சட்டமாக இருக்கலாம். இவைகளிலே ஏதாகிலும் ஒன்றின் ஊடாக நீங்கள் கடந்து போய் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும் என்கிறதை பற்றி நீங்கள் யோசிக்க துவங்க ஆரம்பித்தாலே கர்த்தருடைய கற்பனைகளை அபத்தமாக்கும் மனிதனாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நிறைய ஜனங்கள் பாரம்பரியமான அந்த முறைகளை, வழிமுறைகளை ஆசிரித்து இந்த மாதிரி தான் செய்யணும். எருசலேமுக்கு ஒரு முறையாகிலும் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவனா நான் ஆண்டவராகிய தேவனுக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறது உண்டானால் ஒரு முறையாகிலும் நான் எருசலேமை நோக்கி நான் கடந்து போய் இஸ்ரவேல் நாட்டுக்குள்ளாக உள்ளே போய் வந்தால்தான் நான் பரலோகத்துக்கு போக முடியும். இவைகள் எல்லாம் பாரம்பரியத்தினால் உருவாக்கப்படக்கூடிய கற்பனைகளையே அன்றி ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட்டது அல்ல.
இந்த பாரம்பரியம் எல்லாம் உன்னையும் என்னையும் கர்த்தருடைய கற்பனைகளை விட்டு வழி விலகப்படக்கூடியதாக உருவாக்கப்படக்கூடிய சாத்தானுடைய தந்திரம். இந்த பாரங்கள் என்னுடைய வாழ்க்கையில ஏற்றி வைக்கப்படக்கூடிய வரைக்கும், இந்த பாரங்கள் என்னுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வரைக்கும், மனுஷனுடைய கற்பனைகளை நான் என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கற்பனைகளைப் போல நான் ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கக்கூடிய வரைக்கும், இவைகள் எல்லாம் பாரமாக என்னுடைய வாழ்க்கையில ஏற்றி வைக்கப்படக்கூடிய நிலைகளை நான் மெய்யாகவே உணர ஆரம்பிக்கின்றேன். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஜனங்கள் கர்த்தர் போதிக்காத நிறைய விஷயங்கள் ஜனங்களுக்கு போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் எங்களுடைய சபைக்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் என்னென்ன காரியத்தை செய்ய வேண்டியது அவசியம். கர்த்தர் சொல்லாத நிறைய கற்பனைகளை தங்கள் மனம் போன போக்கின்படியே பேசக்கூடிய நிறைய ஊழியங்களை பார்க்க முடியும். அப்ப இதுல எல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இவைகள் எல்லாம் உங்களை அறியாமல் அந்த ஜனங்கள் உங்களை அவங்களுடைய பாரம்பரியத்திற்குள் இழுத்து கொண்டு போகக்கூடிய அந்த நிலைகளின் ஊடாக உங்களை அழைக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் கற்பியாத எந்த காரியத்தின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பித்தாலும் உங்களுடைய வழியின் இறுதியிலே ஆண்டவராகிய தேவனை ஒரு நாளும் உங்களாலும் என்னாலும் சந்திக்கவே முடியாது. கர்த்தரை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்றால் கர்த்தராகிய தேவன் உங்களுக்கு என்ன நியமம் வைத்திருக்கின்றார், நீங்க எப்படி ஓடணும், என்ன காரியத்தை செய்யணும், என்ன மாதிரியான ஒரு ஓட்டத்தின் ஊடாக கடந்து போனால் அவருக்கு பிரியம், இவைகளை எல்லாம் கர்த்தராகிய தேவன் தெளிவாய் நம்ம கூட பேச துவங்க ஆரம்பிக்கின்றார். சபைகளை நீங்க போனா பல விதமான சபைகள்ல பல விதமான நூதனமான உபதேசம், இதெல்லாம் ஆண்டவராகிய தேவனால் சொல்லப்பட்டது கிடையாது. வசனத்துல என்ன போட்டிருக்கு, அந்த வசனத்துல 9வது வசனத்துல மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாகவே அவர்கள் போதிக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மனுஷனுடைய கற்பனைகளால் உருவாக்கப்பட்டதை தவிர இது கர்த்தருடைய உபதேசம் கிடையாது. அவங்க செய்யக்கூடிய அந்த பாரம்பரியத்துல காணப்படக்கூடிய ஜனங்கள் எதை போதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொன்னா, மனுஷனுடைய கற்பனைகளையே உபதேசங்களாக போதித்து வீணாய் தேவனாகிய எனக்கு அவர்கள் ஆராதனை செய்கிறாங்க. அந்த ஆராதனைனா என்னுடைய கண்களை கொண்டு நான் பார்க்கிறது கூட கிடையாது. அவர்கள் செய்யக்கூடிய ஆராதனைகள் எல்லாம் வீணானவைகள், அவைகளை நான் அங்கீகரிக்கிறதே கிடையாது. அப்ப ரொம்ப நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு இடத்திற்குள்ளாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், ஒரு சபைக்குள்ள கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால், சபையிலே கர்த்தருடைய வசனங்களை தாண்டி எதையாகிலும் அவர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற காரியங்களை போதித்தால் அந்த சபை விட்டு வெளியே வந்துருங்க. அது வேண்டாம். ஏனென்றால் மனுஷனுடைய கற்பனைகளை உங்களுக்கு அநேக விதமான உபதேசங்களாக போதிக்கக்கூடிய சபைகள் இன்றைக்கு எல்லா இடங்களிலும் காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது பார்க்க முடியும். நிறைய ஜனங்கள் சொல்றாங்க, ஆண்டவராகிய தேவனுக்கு முன்பதாக நீ இந்த ஒரு காரியத்தை செய்யணும், இந்த ஒரு காரியத்தை செய்யணும், இந்த ஒரு காரியம் செய்யணும், நீ வந்து காணிக்கைகளை கொண்டு போய் போடு, தசமபாகத்தை கொண்டு போய் போடு, இந்த காரியத்துக்கு உரிய எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கக்கூடிய அளவிற்காக இத்தனை விதமான பிரயாசங்களின் ஊடாக போக வேண்டும். பல விதமான விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு பிரியமான காரியங்களை அவர்கள் உபதேசங்களாக பேசக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையாயிருங்க. இந்த கடைசி காலத்துல தடுக்கி விழுந்தால் சபை என்கிற நிலைகள் உருவாக்கப்படக்கூடிய இந்த காலத்துல எது சரியான ஒரு சபையாய் இருக்க முடியும் அப்படின்னா, வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி கர்த்தருடைய வசனங்களை விட்டு இங்கும் அங்கும் விலக விடாத நிலைகளை எந்த சபை உங்களுடைய வாழ்க்கையிலே போதிக்கிறதோ அதுதான் கரெக்ட். இதை விட்டுட்டு தங்கள் மனம் போன போக்கின்படி தங்களுக்கு உண்டான ஒவ்வொரு விதமான விருப்பங்களை உபதேசங்களாக போதிக்கக்கூடிய எல்லா இடங்களையும் விட்டு விலகுங்கள். அதெல்லாம் பாரம்பரியத்தினால் உருவாக்கப்படக்கூடியவை. அவைகளெல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே கர்த்தராகிய தேவனை நெருங்கி சேரக்கூடிய அனுபவங்களை இந்த சபைகள் உங்கள் வாழ்க்கையிலே தராது. அதனால இந்த பாரம்பரியமான காரியங்களை விட்டு முதல் காரியம் விலக வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். நிறைய மக்கள் மூலமாய் வந்திருக்கக்கூடிய உபதேசங்கள்ல நிறைய பாரம்பரியங்கள் ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கலாம். இவைகள் இன்றைக்கு வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தாலும் கூட இவைகளை விட்டு நீங்கள் விலக ஆரம்பித்தால்தான், இந்த பாரமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போக ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனாகிய கர்த்தருக்கு விருப்பமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகும். 2வது பாரம்பரியத்தை பற்றி கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தையை சொல்லுதுன்னு பாருங்களேன். கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபத்துல அது 2வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. கொலோசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 8வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் ஆழமா நீங்க கவனிங்க. அதுல என்ன வார்த்தை சொல்லப்படுகிறது என்று பாருங்கள். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. உலகத்தின் மேல ஒருவன் ஆசையை தூண்ட ஆரம்பிக்கிறது உண்டான இன்னைக்கு வரக்கூடிய பிரசங்கங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க உலகத்துல நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நீங்கள் கர்த்தராகிய தேவனை பின்பற்றுங்கள். ஆனா ஆண்டவராகிய தேவனுடைய போதகம் இதற்கு முற்றிலும் மாறுபட்டது.
ஆண்டவராகிய தேவனுடைய போதகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நீங்கள் இந்த உலகத்திலே அழிக்கப்படவும் நிர்வாணப்படுத்தப்படவும் எல்லா காரியங்களையும் இழக்கவுமே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டோம். உங்களுடைய ஜீவனையும் கர்த்தராகிய தேவனுக்கென்று படைக்கும்படிக்காகவே ஆண்டவராகிய தேவன் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்தார். ஆனா இவங்க போதிக்கக்கூடிய போதகத்தை பாருங்க, உலகத்திலே அநேகம் விதமான ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை, அநேகம் விதமான செல்வாக்குகள், எதை தொட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம், இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா, இவைகள் எல்லாம் பாரம்பரியத்தினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. இவைகள் எல்லாம் உலக வழிபாடுகளையும் மனுஷனுடைய பாரம்பரியங்களையும் பற்றினதே அல்லாமல் வேறு ஒன்றுமல்ல. அப்ப கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க, இந்த மாதிரியான பாரம்பரிய கட்டுக்கள் உங்களை உலகத்தை விட்டு வேறு பிரிக்கக்கூடியதாய் விளங்காமல் உலகத்தையும் உங்களையும் ஒன்றாக இணைக்கக்கூடியதாய் காணப்பட ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசுனுடைய வேதம் என்ன சொல்றது பாருங்க, உலகத்தை விட்டு நீங்களும் நானும் வேறு பிரிக்கப்பட்டு கடந்து வர வேண்டும். அதான் கர்த்தருடைய போதகம். கர்த்தராகிய தேவனுடைய வழிமுறைகள் எப்படிப்பட்டது அப்படின்னா, உலகத்திற்கொத்த வேஷம் நீங்கள் தெரியாமல் உலகத்தினுடைய காரியங்களை விட்டு நீங்கள் வெளியே வாங்க. உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான நிலைகளின் ஊடாக நீங்கள் கடந்து போக ஆரம்பிச்சாலே தேவனுக்குண்டான மகிமைகளை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இழக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப ஆண்டவராகிய தேவனுடைய போதகத்திற்கும் இந்த பாரம்பரிய போதகத்திற்கும் எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்களேன். அவங்க என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, உலக ஆசை உங்கள் வாழ்க்கையிலே தூண்ட ஆரம்பிப்பாங்க. உலகத்திலே அதீதமான உயர்வு உங்கள் வாழ்க்கையிலே வரணுமா, உலகத்திலே அதீதமான மேன்மை உங்கள் வாழ்க்கையிலே வரணுமா, இவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட வேண்டும் என்றால் இந்த உபதேசத்தின் ஊடாக நீங்கள் கடந்து வாருங்கள். இவைகள் எல்லாம் எப்படிப்பட்டது அப்படின்னா, மனுஷனுடைய பாரம்பரியத்தினாலும் உலக வழிபாடுகளுக்கும் ஒத்ததாக காணப்படக்கூடியதை அல்லாமல் இவைகள் தேவனால் உண்டாக்கப்பட்டவை அல்ல. இவைகள் எல்லாம் கர்த்தராகிய தேவனுடைய பிள்ளைகளை வழி விலக பண்ணக்கூடிய சாத்தானுடைய மகா பெரிய தந்திரமும் எத்துவமாய் காணப்படக்கூடிய ஒன்று. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த கடைசி காலத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில் இப்போது கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு ஜனங்கள் எதை போதிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னு பாருங்களேன். எதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, எதை தொட்டாலும் உனக்கு ஆசீர்வாதம்ப்பா, நீ போக ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவன் நேர்மையான வழியிலோ அல்லது குறுக்கு வழியிலேயோ உனக்கு அநேக விதமான நன்மையான காரியங்களை தருவார் என்று சொல்லி மக்களுடைய மனதை ஈர்க்கக்கூடிய நிறைய விதமான செய்திக்குரிய காரியங்களை உங்களாலும் என்னாலும் பார்க்கணும். இவைகள் எல்லாம் மனுஷனுடைய பாரம்பரியத்தினால் உருவாக்கப்பட்டதை தவிர இவைகளுக்கும் தேவனுடைய வசனத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. தேவன் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் இழக்கும்படிக்காக உங்களையும் என்னையும் அழைத்தார். இந்த உலகத்திலே ஒரு அடி நிலம் கூட உனக்கு உரியது கிடையாது. இந்த உலகத்திலே மற்றவர்கள் வாழ்க்கை வாழுகிறதை போல நீயும் நானும் வாழும்படி அழைக்கப்பட்டவர்கள் கிடையாது. இந்த உலகத்தை தாண்டி ஆண்டவராகி நான் உனக்கென்று வைத்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு உலகத்திலே பெரிய காரியங்களை பெற வேண்டும் என்றால் இந்த உலகத்திலே அந்நியனாய் பரதேசியாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தருடைய சட்டம். ஆனா இன்றைக்கு போதிக்கப்படக்கூடிய போதகங்களை பாருங்க, உலகத்திலே எல்லா விதமான ஆடம்பரங்கள், எல்லா விதமான மேன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும் என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் அதற்குரிய வழிகள் எல்லாவற்றையும் திறந்து வைத்திருக்கிறார். ஆண்டவராகிய தேவனை நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தால் இவைகளெல்லாம் நடக்கும் என்று சொல்லி மனுஷனுடைய மனதை மெய்யாகவே கர்த்தராகிய தேவனை விட்டு பிரிக்கக்கூடிய அளவிற்காக இந்த லௌகீகமான அநேகம் ஆசைகளை, இச்சைகளை தோன்றக்கூடிய போதகங்கள் எல்லாம் பாரம்பரியத்தினால் வரக்கூடியவைகள், உலக வழிபாடுகளுக்கு உரியவை. இவைகள் கர்த்தராகிய தேவனால் தூற்றுவிக்கப்பட்டவை அல்ல. இதுக்கு பேர் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, வெளியிலே அதாவது அநேகம் விதமான இனிய வார்த்தைகளை போல, ஆனால் உள்ளே கசப்பான நிலைகளை நம்முடைய வாழ்க்கையை தோற்றுவிக்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கக்கூடியது இந்த மாதிரியான உபதேசங்கள். வெளியே பார்க்கக்கூடிய நேரத்தில், அதாவது சுகர் கோட்டட்னு சொல்லுவாங்க, வெளியே பார்க்கக்கூடிய நேரத்தில் நல்ல ஒரு இனிமையான ஒரு காரியத்தை போல இது நம்முடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது, ரொம்ப நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானது ஒன்று என்கிறதை போல தோற்றமளிக்க ஆரம்பித்தாலும் இவைகளுடைய இறுதி உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு போய் சேர்க்காது. வாழ்க்கையினுடைய இறுதி தான் உங்களுடைய வாழ்க்கையில முக்கியம். நீ அதாவது ஒரு 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 டேப்லெட் நம்ம சாப்பிட ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த டேப்லெட்டை நீ சாப்பிடக்கூடிய நேரத்தில் அது கசப்பான காரியங்களை தந்து உங்கள் வாழ்க்கையிலே அது சுகத்தை தந்தால் அந்த டேப்லெட் அது தன்னுடைய முழு பலனை நம்முடைய வாழ்க்கையை தந்து விட்டது என்று சொல்லி போகிறது. அது நம்முடைய வாயில் நல்லா இனிப்பாக இருந்துட்டு அந்த வியாதி இருந்தது மாதிரி இருக்கிறது உண்டானால் அந்த டேப்லெட் நல்ல பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை அந்த 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 மருந்தும் அந்த மாத்திரையும் என்னுடைய வாழ்க்கையில உருவாக்கணும். இந்த மாதிரி மாற்றம் வராமல் எத்தனை செய்திகள் நீங்கள் கேள்விப்பட ஆரம்பித்தாலும் இன்னைக்கு நிறைய திருச்சபையில பார்க்கலாம், மாற்றங்களே இல்லாத அதே மாதிரியே வாழ்க்கை வாழ ஆரம்பிப்பாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால எப்படி இருந்தானோ அதே மாதிரி தான், ஆனால் பேருக்கு மாத்திரம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லி வார்த்தைகளை பேசுவானே தவிர அன்றைக்கு காணப்பட்டதை போல அதே உலக ஆசை, அதே உலகத்திற்காக ஓடக்கூடிய ஓட்டம், அதே உலகத்தின் மேல் ஆசை, அதே உலகத்தின் மேல் பற்று, அதே உலகத்தின் மேல் பாசம், அந்த உலகத்திலே ஏதாவது ஒரு காரியம் நஷ்டமாக வர ஆரம்பிக்கிறது உண்டானால் அவன் உட்கார்ந்து அழக்கூடிய அழுகை, இதெல்லாம் பாரம்பரியத்தினால் உருவாக்கப்படக்கூடியது. இதெல்லாம் தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்ட சட்டங்களும் திட்டங்களும் அல்ல.
அப்ப இந்த கடைசி காலங்கள்ல மக்களுடைய மனதை சாத்தான் எப்படி ஆண்டவராக தேவனை விட்டு திசை திருப்ப ஆரம்பிக்கின்றான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரியங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கைக்கு முன்பதாக போதகங்களாய் பேசி உங்களை ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தை நோக்கி வளரக்கூடிய அளவிற்கான ஒரு வளர்ச்சியின் ஊடாக அவன் அழைத்து கொண்டு போகக்கூடிய அந்த தன்மைகளை இழக்கச் செய்து, நீங்கள் உலகத்தானை போலவே கடைசி வரைக்கும் வாழ வேண்டும், ஆனால் ஆவிக்குரிய போர்வையில் வாழணும். இப்படித்தான் இந்த நாட்களில் அநேகம் ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைகளை சாத்தான் தந்திரமாய் வஞ்சிக்கக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிக்கின்றான். இந்த தந்திரமான வஞ்சகம் எங்கிருந்து வருது அப்படின்னா, பாரம்பரியத்தினால் வரக்கூடிய அநேகம் விதமான தன்மைகளினால் சூழ்நிலைகளினால் உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. ஜனங்கள் இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் உங்கள் பாரம்பரியமான காரியங்களை மெய்யாகவே மெச்சக்கூடிய அளவிற்காக உங்கள் பாரம்பரியமான நிலைகளை விட்டு நீங்கள் நீங்க வேண்டாம். நீங்கள் உங்களுக்குண்டான ஓட்டத்தில் ஓடுங்க. கர்த்தர் உங்கள் வழிகளிலே உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க செய்யக்கூடிய நிறைய திருட்டையும் பொய்யையும் உங்களுடைய வாழ்க்கையில செய்யுங்க. கர்த்தர் உங்கள் வழியிலே வந்து எப்படி எப்படி போதகம் பாருங்களேன். நீங்க செய்யக்கூடிய காரியங்களெல்லாம் செய்யுங்க. கர்த்தர் உங்கள் எல்லைகளை ஆசீர்வதிப்பார். ஆனா அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய மகா பெரிய உன்னதமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நீங்க தவறாம வாருங்க. அதன் பின்பதாக காணிக்கை கொடுங்க, தசமபாகம் கொடுங்க. கர்த்தருடைய பணிக்கென்று உங்களால் ஆன மட்டும் நீங்கள் அநேக விதமான உதவிகளை செய்யுங்கள். உங்கள் வழிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சரியான விதத்தில் நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பார்க்க முடியும். கர்த்தராகிய தேவன் என்ன சொல்கிறார்? மனுஷனுடைய கற்பனைகளை அவர்கள் பாரம்பரியமான அநேக வீணான உபதேசங்களாக பேசக்கூடிய நிலைகள், இந்த லௌகீகமான காரியங்களை தூண்டக்கூடிய நிறைய திருச்சபை இன்னைக்கு உலகத்துல ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆதி திருச்சபையில அவர்கள் உலக வாழ்க்கையை விட்டு வேறு பிரிக்கப்பட வேண்டும் என்கிறதை வலியுறுத்தி ஜனங்கள் பேச ஆரம்பிச்சாங்க. உலகத்தோடு கூட உனக்கு சம்பந்தம் இருக்கிறது உண்டானால் நீ தேவனுக்குரியவன் அல்ல. அப்படியே நேருக்கு நேராக அந்த காரியங்கள் யாவற்றையும் அவர்கள் திசை திருப்பக்கூடிய அந்த வார்த்தைகள் யாவற்றையும் பேச துவங்க ஆரம்பிச்சாங்க. நீங்கள் இவைகளை விட்டு ஒருபோதும் விலகாது இருக்கிறது உண்டானால் கர்த்தருக்கும் உங்களுக்கும் பங்கு ஒன்றுமே இல்லை என்பதை பற்றி தைரியமாய் முகத்துக்கு முகமாய் பேசக்கூடிய அந்த காலங்கள் போக, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே உலகத்தை பற்றிதான இச்சைகளையும் ஆசைகளையும் தூண்டக்கூடிய நிறைய பிரச்சனை. நீ கர்த்தராக தேவனுக்குள் வந்தால் நீ செழிப்பான ஒரு வாழ்க்கையின் ஊடாக போக. நீ கர்த்தராக தேவனை நீ சேவிக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் கர்த்தர் உன்னுடைய வழிகளிலே உள்ளே கடந்து வந்து உன்னுடைய எல்லா குறைவையும் நிறைவாக்குவார். இவைகள் எல்லாம் பாரம்பரியத்தினால் உருவாக்கப்படக்கூடிய சுமை என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை அறியாமல் சாத்தான் என்ன செய்கின்றான்? பாரம்பரியமான சுமைகளை உங்கள் மேல் ஏற்றி வைத்து தேவனுக்குள் முழு பலமாய் இயங்க முடியாத தன்மைகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறார். நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். என்னுடைய முழு பலத்தை நான் ஆண்டவராகிய தேவனுக்கு பயன்படுத்த முடியாமல் இந்த பாரத்திற்காக பல பலத்தை நான் செலவு பண்ணக்கூடிய ஒரு மனிதனால் விளங்க ஆரம்பிச்சிடும். முழு பலத்தோடு கூட நான் ஓடினா கர்த்தருடைய சித்தத்தின்படி ஓடி முடிச்சிருவேன். இந்த பாரங்களை சுமந்து ஓட ஆரம்பிக்கிறது உண்டானால் இந்த பாரங்களுக்காக பலவிதமான என்னுடைய பலத்தை நான் செலவு பண்ண வேண்டியதாக இருக்கிறது. இந்த பாரங்களை நான் சுமந்து திரியக்கூடிய வரைக்கும் அவைகளுக்கு நான் செய்ய வேண்டிய, அவைகளுக்கு நான் செலுத்த வேண்டிய என்னுடைய பலத்தினுடைய நிலைகளை நான் செலுத்தினால்தான் அந்த பாரங்களை சுமந்து ஓட என்னால் முடியும். இந்த மாதிரி பலவிதமான பாரங்களை சாத்தான் ஏற்றி வைக்க ஆரம்பிக்கிறதுனால உங்கள் ஓட்டத்தினுடைய வேகம், அந்த வீரியம் குறைந்து ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே துரிதமாய் இயக்கத்தினூடாக கடந்து போகாத அந்த நிலைகளை சாத்தான் இந்த கடைசி நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில உருவாக்கி கொண்டு வர ஆரம்பிக்கின்றார். அதனால இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, போதகங்களை குறித்தும் பிரசங்கங்களை குறித்தும் ரொம்ப ஜாக்கிரதையாக அவைகளை நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அவைகள் தேவனோடு கூட என்னை இணைக்கிறதா அல்லது உலகத்தோடு கூட என்னை இணைக்கிறதா? உலகத்தின் மேல் என்னை அறியாத அதீதமான பாசத்தையும் பற்றையும் இந்த செய்திகளும் இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை பற்றியதான தியானங்களும் உருவாக்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரசங்கம் என்னுடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது உண்டானால் ஜாக்கிரதையா இருக்கணும். அவைகள் உங்களை பாரம்பரிய கட்டுக்குள்ளாக கொண்டு போய் மெய்யாகவே கட்டும்படியான காரியங்களை உருவாக்கும்படிக்காகவே இந்த சுகர் கோட்டடாக இவைகள் உருவாக்கப்படக்கூடிய சாத்தானுடைய தந்திரம் என்பதை நீங்களும் நானும் தெளிவான விதத்தில் கற்று உணர வேண்டியது அவசியம். ரொம்ப ஜாக்கிரதையாக இந்த கடைசி கால ஓட்டம் என்கிறது சாதாரணமான ஒரு வகையிலே காணப்படக்கூடிய ஓட்டம் அல்ல. இந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும் என்று சொன்னாலே ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு துல்லியமான ஒரு அறிவு நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சா மட்டும்தான் இவைகள் எல்லாம் தேவனால் உண்டாக்கப்பட்டதா சாத்தானால் உண்டாக்கப்பட்டதா என்கிற ஒரு தெளிவான காரியத்தை புரிந்து கொண்டு தேவனுடைய சித்தத்திற்கு ஏற்ற ஒரு ஓட்டத்தை ஓட நம்மால் முடியும். மூணாவது ஒரு காரியத்தை பாருங்க. கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது என்று பாருங்கள். லேவியராகம புத்தகத்துல அதில் 20வது அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. லேவியராகம புத்தகத்துல 20வது அதிகாரம் அதுல 22, 23 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகையால் நீங்கள் குடியிருப்பதற்காக நான் உங்களை
கொண்டு போகிற தேசம் உங்களை கக்கி போடாதபடிக்கு நீங்கள் என் கட்டளைகள் யாவையும் என்னுடைய நியாயங்கள் யாவையும் கை கொண்டு நடவுங்கள். 23வது வசனம், நான் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுகின்ற ஜனத்தினுடைய வழிபாடுகளில் நடவாதிருங்கள். அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் செய்தபடியால் நான் அவர்களை ஆரோசித்தேன். இந்த கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில் 3வது பாரம்பரியம் என்ன அப்படின்னா, மற்றவருடைய வழிமுறைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய அநேகம் விதமான தன்மை. இப்போ அந்த தேசத்தை விட்டு இவங்க துரத்திட்டாங்க. இந்த ஜனங்கள் ஒருவேளை அந்த தேசத்திலே அவங்களுடைய கண்ணுக்கு முன்பதாக இல்லாமல் போக ஆரம்பித்தாலும் அவர்களுடைய வழிபாடுகளின் முறைமைகள், அவர்களுடைய ஒவ்வொரு விதமான காரியங்கள், அது இவர்களுடைய மனதை ஈர்க்க துவங்க ஆரம்பித்து இவர்கள் அந்த வழிபாடுகளின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் தங்கள் நிலைகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய அனுபவங்களை பார்க்க முடியும். அவங்க இந்த மாதிரி இருக்க ஆரம்பிச்சனால்தான் செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போனாங்க. அவர்கள் இந்த மாதிரியான ஒரு காரியங்களை, பலிகளை செலுத்த ஆரம்பிச்சனால்தான் அந்த தேசத்திலே அவர்கள் நல்ல ஒரு வாழ்க்கையின் ஊடாக கடந்து போக ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் கட்டளையிடாது இருக்கக்கூடிய அநேகம் விதமான வேற்று வழிகளை நீங்கள் தெரிந்து கொள்ள ஆரம்பித்தால், இந்த வசனத்தில் என்ன போடுது, தேசம் தங்கள் குடிகள் எல்லாவற்றையும் மெய்யாகவே கக்கி போட்டதை போல உங்களையும் அந்த தேசம் மெய்யாகவே கக்கி போட ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், தேசம் உங்களுடையதாய் காணப்படுகிறதை பார்க்க முடியும். இப்ப தேசத்தை அந்நியர்கள் வசமாய் அந்த தேசமெல்லாம் மாற்றப்பட்டு நீங்கள் ஒடுக்கப்பட ஆரம்பிச்சாலே என்ன காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள முடியும். இந்த தேசத்திலே காணப்படும் ஏதோ சில வழிபாடுகளிலே நீங்களும் நானும் சிக்குண்ட மக்களாய் காணப்படுகின்றோம். அதனாலதான் இந்த தேசத்திலே நீங்களும் நானும் சிறுமையை அனுபவிக்கும் ஒரு மக்களாகும். இந்த தேசத்திலே ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவர்கள் எந்த இடத்தில் கடந்து போக ஆரம்பித்தாலும் யாருக்கும் அடிமைப்படுத்தப்படாத ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சாங்க. ஜனங்கள் அவர்களை கண்டு பயப்பட ஆரம்பித்தார்களே தவிர, அந்த ஜனங்களுடைய முகங்களை கண்டு அந்த ஜனங்கள், இந்த இஸ்ரவேல் மக்கள், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தை சேவிக்கக்கூடிய அந்த ஜனங்கள் மற்ற எதிராளிகளுடைய முகங்களை கண்டு அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒருபோதும் பயந்து போனதே இல்லை. காரணம் என்ன? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்க ஆரம்பிச்சதுனால, கர்த்தர் அவர்களோடு கூட மெய்யாகவே யுத்தம் பண்ணக்கூடிய ஒரு தேவனாய் விளங்க ஆரம்பித்ததுனால, அவர்கள் எந்த இடத்திலே கடந்து போக ஆரம்பித்தாலும் வெற்றியை தவிர வேறு ஒரு காரியத்தின் ஊடாக அவருடைய வாழ்க்கை நிலைகள் அனுமதிக்கப்படவே இல்லை. இப்ப இவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்குது பாருங்க. அந்த தேசத்திலே காணப்படும் பல விதமான வழிபாடுகளை தங்கள் வாழ்க்கையிலே தங்களுக்காக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்த பொழுது தேவன் அவர்களை விட்டு புறம்பாகி, ஆண்டவராகிய தேவன் அவர்களை விட்டு விலகி போய் அவர்களை அந்த தேசத்தில் இராதபடி அந்த தேசம் அவர்களை கக்கி போடக்கூடிய நிலைகளை உருவாக்கி கொண்டு வருகிறதை பார்க்க முடியும். இப்ப நம்முடைய நாட்டுல உங்களாலும் என்னாலும் உரிமையான விதத்தில் இயங்க முடிகிறதா என்று பாருங்கள். சில கட்டுப்பாடுகளை மீற நம்மளால முடியுது. சில விஷயங்களிலே நீங்களும் நானும் அடிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குகிறோமே தவிர, ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்த அந்த காலத்துல எல்லா இடங்களிலும் அவர்கள் தைரியமாய் கடந்து போக ஆரம்பிச்சாங்க. காரணம், ஆண்டவராகிய தேவன் அவர்களோடு கூட ஜெய கம்பீரமாய் காணப்பட துவங்கினார். அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. தைரியமா எந்த விதமான காரியத்தின் ஊடாகவும் கடந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆசரிக்கக்கூடிய ஒரு மக்களாய் விளங்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். பலவிதமான ஒடுக்கங்கள், பலவிதமான நெருக்கங்கள், தேசத்தினால் வரக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை ஜெயிக்க முடியாத நிறைய கிறிஸ்தவருடைய வாழ்க்கை. சில பேருடைய வாழ்க்கையில இந்த வாழ்க்கையை வாழ என்னால முடியல, அவங்க தங்களுடைய மனதில் புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. இந்த காரியங்களை விட்டு விலக என்னால முடியல, இந்த பிரச்சனைகளை மாற பண்ண என்னால முடியல. ஆனால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின் அடிப்படையில இந்த நெருக்கங்களும் பிரச்சனைகளும் வருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த தேசத்திலே காணப்படும் ஏதோ சில வழிபாடுகளின் முறைமைகளிலே நீங்களும் நானும் நம்மை அறியாமல் சிக்குண்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறோம். இப்படி சிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால்தான் அந்த தேசத்தில் சுகமாய் வாழ உங்களால் முடியாது. நெருக்கத்தின் ஊடாக கடந்து போவோம். ஒருவேளை அந்த தேசம் உங்களை வெளியேற்ற ஆரம்பிச்சிடும், அல்லது அந்த தேசத்தினால் நீங்கள் கக்கி போடப்பட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய நாட்டிலே, நம்முடைய வாழ்க்கையினுடைய உரிமைகள் பறிக்கப்பட ஆரம்பித்தாலே தேசத்திலே காணப்படும் சில பாரம்பரிய வழிபாடுகள் எனக்குள்ள உள்ள வந்துருச்சு. ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் தேவன் தந்திருக்கக்கூடிய முக்கியமான சுதந்திர வீதம் என்ன அப்படின்னா, எந்த தேசத்தில் நீ கடந்து போக ஆரம்பித்தாலும் உனக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் உருவாக்கப்படாது.
உனக்கு விரோதமாய் நியாயத்திலே எழும்பும் எந்த நாவையும் நீ தான் குற்றப்படுத்துவாயே தவிர அவைகள் உனக்கு விரோதமாய் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனா இன்றைக்கு நமக்கு விரோதமாய் எத்தனை விதமான காரியங்கள் இந்த நாட்களில் நாம் செய்யாத விஷயங்களை நம்மோடு கூட பேச துவங்கி நம்முடைய ஒவ்வொரு விதமான எல்லைகளை கட்டுப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை உங்களாலும் என்னாலும் பார்க்க முடிகிறது. என்னால் ஊழியம் பார்க்க முடியல. வெளியே போய் இயக்கத்தின் ஊடாக கடந்து போக முடியல. கர்த்தருடைய வார்த்தையை தைரியமாய் போய் சொல்ல முடியல. நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் என்கின்ற அந்த ஒரு காரியத்தினால் மெய்யாகவே ஒடுக்கப்பட ஆரம்பிக்கிறேன். என்னுடைய உரிமைகள் எல்லாம் மறுக்கப்படக்கூடியதாய் அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் விளக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறேன். இது ஏன் இந்த ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்மை அறியாமல் இந்த தேசத்தின் குடிகளின் மூலமாய் வந்திருக்கக்கூடிய பாரம்பரியத்தில் எங்காக நான் சிக்கியிருக்க ஆரம்பித்தால் தான் இந்த தேசம் எனக்கு விரோதமாய் எழும்ப ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாரம்பரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில என்னை அறியாமல் உள்ள வந்துச்சுனாலே இந்த தேசம் எனக்கு விரோதமான காரியங்களை செய்யும். இந்த தேசம் எனக்கு எதிரடையான காரியங்களை உருவாக்க ஆரம்பிக்கும். இந்த தேசத்தை கட்டுப்படுத்த என்னால முடியாது. தேசத்தை ஜெயிக்க என்னால முடியாது. தேசத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனைகளிலே நின்று மீண்டு வர என்னால் முடியாது. காரணம், இந்த தேசத்திலே காணப்படும் ஏதோ சில வழிபாடுகள், ஏதோ சில பாரம்பரியமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை பற்றி பிடிக்க ஆரம்பித்தாலே தேசத்திலே இருந்து வரக்கூடிய எந்த பிரச்சனைகளையும் எதிர்க்கக்கூடிய திராணியின் நிலைகளை நான் இழக்கக்கூடியவனாய் காணப்பட ஆரம்பித்து விடுகின்றேன். அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கிறணும், இந்த தேசத்திற்கு விரோதமாக ஆண்டவராகிய தேவன் என்னை உருவாக்கி வச்சிருக்கார். இந்த தேசத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தருடைய நாமத்தினால் ஜெயிக்கும்படிக்காக ஆண்டவராகிய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எலியாவின் வாழ்க்கையை பாருங்களேன். எலியா என்கின்ற மனிதன் கர்த்தருடைய நாமத்தினாலே ஆகாப் ராஜா வாழ்ந்த அந்த காலத்திலே வாழ்க்கை வாழ்ந்த ஒரு மனிதனும் கூட. என்றாலும் அவனுடைய ஜீவனை வாங்கும்படிக்காய், கொலை செய்யும்படிக்காக தீவிரமாய் தேடக்கூடிய அந்த நிலைகளை பார்க்க முடியும். என்றாலும் கர்த்தருடைய நாமத்தினாலே எலியா என்கின்ற ஒரு தனி மனிதன் நின்று கர்த்தரே தேவன் என்கிறதை நிரூபித்து காண்பித்த பொழுது அந்த தேசமே எலியாவின் தேவனுக்கு பயப்படக்கூடியதாய் விளங்கிற்று. தானியேல் வாழ்ந்த காலத்துல தானியேலுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலும் தானியேல் ஆண்டவராகிய தேவனுடைய பட்சமாய் நிற்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்பட துவங்கினதுனாலே அந்த தேசமே தானியேலின் தேவனை போற்றக்கூடியதாய் விளங்க துவங்கிற்று. நீ இந்த தேசத்துல வசிக்க ஆரம்பிச்சா ஒரு நிமித்தம் இந்த தேசமே கர்த்தராகிய தேவனை அறியும் அறிவினால் நிரப்பப்படும். இந்த தேசத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் தீர்க்கக்கூடியவனாய், இந்த தேசத்திலே வரக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஜெயிக்கக்கூடியவனா. அதுக்கு காரணம் என்ன? இந்த தேசத்திலே காணப்படும் எந்த விதமான பாரம்பரிய கட்டுகளும் என்னுடைய வாழ்க்கையில உள்ள வந்துடக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன நிலை என்னுடைய வாழ்க்கையில வர ஆரம்பித்தாலும் இந்த தேசம் தன் குடிகளை எப்படி கக்கி போட துவங்கிற்றோ அதே மாதிரி என்னையும் இந்த தேசமானது மெய்யாகவே கக்கி போடக்கூடியதாக, அல்லது இந்த தேசத்திலே இருந்து வரக்கூடிய நெருக்கங்கள் என்னையும் பாதிக்கக்கூடியதாக விளங்குகிறதை பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு நல்ல ஒரே ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலத்தில் உலகத்திலே இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு விதமான பிரச்சனை, அந்த உலகத்திலே விட்டு இயேசு கிறிஸ்து கடந்து போகிறதற்கு முன்பதாக தம்முடைய ஜனங்களை பார்த்து ஒரு வார்த்தை சொல்ல ஆரம்பித்தார். உலகத்திலே உபத்திரவம் உண்டு, என்றாலும் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினார். ஜெயிக்கும்படிக்காக உருவாக்கப்பட்டவர்கள் நாம். ஆனா இன்றைக்கு உலகத்திலே வரக்கூடிய பிரச்சனைகளை ஜெயிக்க நம்மளால முடியல. அந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய காரியங்களிலே இயேசுவை நிரூபித்து காண்பிக்க நம்மளால முடியல. காரணம் என்ன? உலகத்திலே இருந்து வரக்கூடிய ஏதோ சில பாரம்பரிய வழிபாடுகள் என்னை அறியாமல் என்னை பற்றி பிடிக்க ஆரம்பிச்சனாலதான் நான் ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியின் நிறைவை பெற ஆரம்பித்திருந்தாலும், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள ஆவியினுடைய வல்லமையினால் இயக்கப்பட ஆரம்பித்தாலும் என் தேவனை என் தேசத்திலே நிரூபித்து காண்பிக்க என்னால் முடியல. சும்மா நான் ஒரு கர்த்தருடைய நாமத்தினால ஊழியம் பார்க்குறேன். எங்கே நான் ஊழியம் பார்க்குறேன்? நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தேவனை அறியாத மக்களுக்கு மாத்திரம் இல்லை, ஒரு சபைகளில் போய் ஊழியம் பார்க்குறேன். இன்றைக்கு நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள் எங்கே உருவாக்கப்படுகிறது உங்களுக்கே தெரியும். நிறைய கன்வென்ஷன் கூட்டங்கள் சபைகளுக்குள்ளாக, சபையினுடைய காம்பவுண்டுக்குள்ளாக உருவாக்கப்படக்கூடியதாக இருக்கிறதை பார்க்க முடியும். அதுக்கு காரணம் என்ன? வெளியே போய் நின்று கர்த்தருடைய வார்த்தையை சொன்னால் பிரச்சனை வந்துடும். வெளியே போய் நின்று கர்த்தருடைய காரியங்களை அறிவிக்க ஆரம்பித்தால் அநேக விதமான உபத்திரவங்கள் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். அதனால இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊழியங்கள் எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டின் ஊடாக கடந்து போகக்கூடிய ஒரு ஊழியமாய், ஆண்டவராகிய தேவனுடைய ஆவியால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இப்போ நான் ஊழியம் பார்க்க முடியுமே தவிர மற்றபடி புறஜாதி மக்களுக்கு மத்தியில் போய் ஊழியம் பார்க்க என்னால் முடியல. அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, வேதம் சொல்கிறதை போல கர்த்தருடைய திட்டம் கர்த்தருடைய சபையில் இருக்கக்கூடிய மக்களை ஸ்திரமடைய பண்ணுகிறது உங்களுடைய வேலை, என்னுடைய வேலையும் கிடையாது. தேவனை அறியாமல் காணப்படக்கூடிய அநேக மாடுகள் தேசத்தில் உண்டு. அவைகளை போய் பார்க்கறது தான் கர்த்தருடைய விருப்பம். அங்கேயே போய் பார்க்க முடியல அப்படின்னா இந்த உலக வழிபாடுகள் என்னுடைய வாழ்க்கையை பாதிக்க ஆரம்பிச்சதுனால தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி என் ஜனங்களுக்குள்ளாக ஊழியம் செய்து நானும் ஊழியக்காரன் என்கிற ஒரு பெயரினால் அழைக்கப்பட ஆரம்பிக்கும். அவ்வளவுதான்.
அப்ப கர்த்தருடைய திட்டத்திற்கு மாறாக இந்த பாரம்பரியங்கள் என் எல்லைகளை குறுக்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்கிறேன். என்னால இயங்க முடியல. என்னால வெளியரங்கமாய் போய் ஊழியத்தின் ஊடாக கடந்து போக முடியல. காரணம், இந்த உலகத்தில் இருந்து வரக்கூடிய சில பாரம்பரிய கட்டுகள், என் தேசத்தில் இருந்து வரக்கூடிய சில பாரம்பரிய கட்டுகள் என்னுடைய வாழ்க்கையை ஆக்கிரமிக்க துவங்கினதுனாலே நான் அவைகளுக்கு பயந்து தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாக ஊழியம் என்கிற பேர்ல ஊழியம் செய்கிறேன். ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி அல்ல, என் விருப்பத்தின்படி ஊழியத்தை செய்கிறேன். அப்ப இந்த பாரம்பரியம் மூன்றாவது என்ன காரியத்தை செய்கிறது? தேவனுடைய இஷ்டத்தை உன் வாழ்க்கையிலே அபத்தமாக்கக்கூடியதாக விளங்க ஆரம்பிக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எது ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் நான் நல்லா புரிஞ்சுக்கணும். எதை நோக்கி நான் பயணிக்க வேண்டும், அதை நான் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை தவிர்த்து எதை நான் செயல்படுத்த ஆரம்பித்தாலும் அவைகளை கர்த்தராகிய தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவைகளை நான் என்னுடைய வாழ்க்கையை விளங்கிக் கொள்ள முடியாமல் என் மட்டிலே நான் சுய திருப்தியாக காணப்படுகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாரம்பரியங்கள் தேவனுடைய சித்தத்தை மறைத்து இந்த உலகத்திலே நீ செய்யக்கூடிய காரியம் தான் கரெக்ட் என்கிறதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி உன்னிலே நீயே திருப்தி அடையக்கூடிய நிலைகளை இந்த பாரம்பரியங்கள் உருவாக்க ஆரம்பிக்கிறது. இந்த பாரம்பரிய சுமைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் தேவனுக்கு பிரியமான ஓட்டத்தின் ஊடாக கடந்து போக உங்களாலும் என்னாலும் ஆகாது. நான்காவது ஒரு காரியத்தை பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல அதுல 17வது அதிகாரம் 19வது வசனம் துவங்கி 21வது வசனம் வரைக்கும் ஒரு காரியம் இவ்விதமாய் நமக்கு எழுதப்படுகிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 19 முதல் 21 வரை இருக்கக்கூடிய வசனங்களை வாசிக்கிறேன். அது என்ன சொல்லுதுன்னு பாருங்க. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். 20வது வசனம். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளுமட்டாக ஒடுக்கி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்புக் கொடுத்தார். 21வது வசனம். இஸ்ரவேலர் தாவீது வம்சத்தை விட்டு பிரிந்து நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை ராஜாவாக்கினார்கள். அப்பொழுது யெரொபெயாம் இஸ்ரவேலை கர்த்தரை விட்டு பின்வாங்கவும் பெரிய பாவத்தை செய்யவும் பண்ணினான். கர்த்தருடைய வசனத்துல 4வது ஒரு விஷயத்தை பற்றி நாம் பார்க்க முடியும். இது என்ன ஒரு காரியத்தை ஆண்டவருடைய வசனம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னா, இந்த பாரம்பரியங்கள் அந்த வசனத்துல 19வது வசனத்துல பாருங்க. யூதா ஜனங்களும் தங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை கைக்கொள்ளாமல் இஸ்ரவேல் உண்டாக்கின வழிபாடுகளில் நடந்தார்கள். இப்ப அவங்க கர்த்தருடைய கற்பனைகளை விட்டுட்டு இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க வழிபாடுகள். இவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க பாருங்க பல விதமான பாரம்பரியங்கள். இவைகளிலே இவர்கள் நடக்க ஆரம்பிச்சதுனால தேவனுடைய திட்டமாய் காணப்படக்கூடிய தாவீதை அவர்கள் புறம்பாக்கிவிட்டு நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை அவர்கள் ராஜாவாக மாற்றினார்கள். நடந்த காரியத்தை பார்த்துக்கிறோம். அந்த மனுஷன் ராஜாவாக மாற்றப்பட்ட பிறகு அவன் செய்த முதல் காரியம் என்ன அப்படின்னா, இஸ்ரவேல் மக்கள் யாவரையும் அவர்களுடைய வழிகளை விட்டு அவன் வழி விலக பண்ண துவங்க ஆரம்பித்து விட்டான். தேவனுடைய திட்டத்தை விட்டு நீங்க விலக ஆரம்பிச்சாலே உங்கள் வழிகள் தாறுமாறாக்கப்படுகிறதை பார்க்க முடியும். ஆண்டவராகிய தேவனுடைய நியமம் என்று ஒன்று இருக்கிறது. என்னுடைய வழிகள் என்று ஒரு விதமான பாதைகள் உண்டு. என்னுடைய வழிகளின்படி நான் கடந்து போகும்படிக்காக என் இஷ்டத்தின்படி ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பித்தால் இந்த காரியம் என் தேவனாகிய கர்த்தரை விட்டு என்னை வழி விலக பண்ண ஆரம்பித்து விடும். அதுக்கு மூல காரணம் என்ன போட்டு பாருங்க. இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய வார்த்தைகளின்படி நடவாமல் அந்த மக்களால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழிபாடுகளின் முறைமைகளின் ஊடாக நடந்து போக ஆரம்பிச்சதால கண்கள் செருகப்பட்டு தேவத்துவம் என்றால் என்ன, மனுஷீகம் என்றால் என்ன என்பதை உணர முடியாமல் கர்த்தராகிய தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களை அவர்கள் புறம்பாக்கி தேவனுக்கு விரோதமான காரியங்களை கொண்டு போய் ஆட்சியிலே அமர்த்த ஆரம்பித்ததுனால அவர்களுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவன் கெட்டு போக பண்ண ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னுடைய வழிகள் தடுமாறுகிறதுக்கு என்ன காரணம்? என்னுடைய கண்கள் குருட்டாட்டமாய் காணப்பட ஆரம்பிக்கிறது. இந்த குருட்டாட்டம் வந்ததுக்கு என்ன காரணம்? பாரம்பரியங்கள். என்னுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய இந்த பாரம்பரியமான நிலைகள், பழைய காலத்திலே காணப்படக்கூடிய முறைமைகளை ஆசரிக்கக்கூடிய இன்னைக்கு இந்த கடைசி நாட்கள் இந்த வார்த்தையை நான் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பல முக்கியமான கருத்துக்களை உங்களோடு கூட நான் பேச வேண்டியது அவசியம். இந்த நாட்களில் அநேக விதமான ஜனங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? அந்த பழைய ஏற்பாட்டின் முறைமைகளை இந்த புதிய ஏற்பாட்டிலே அந்த ஜனங்கள் புகுத்தி கொண்டே வர ஆரம்பிக்கிறார். பழைய ஏற்பாட்டில் என்னென்ன காரியங்களை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சாங்க உங்களுக்கே தெரியும். அநேக விதமான அதாவது அந்த பலிகள் யாவற்றையும் செலுத்த ஆரம்பித்தது மாதிரி, எக்காலங்களை ஊதி ஆசரிக்கக்கூடிய அந்த மக்களை போல காணப்பட்டது மாதிரி, அநேக விதமான மக்கள் விருத்த சேதனம் பண்ணக்கூடிய அந்த காரியங்கள் யாவற்றையும் உருவாக்குறது மாதிரி, பண்டைய காலத்திலே காணப்படக்கூடிய அநேக விதமான அந்த பாரம்பரியமான காரியங்களை அந்த பலவிதமான வழிபாட்டுக்குரிய முறைமைகள் யாவற்றையும் ஆசரிக்கக்கூடிய மக்களாக இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே காணப்படக்கூடிய நிறைய திருச்சபைகள் அந்த காரியங்களை வழிபடக்கூடிய நிலைகளின் ஊடாக கடந்து போகிறதை பார்க்க முடியும். அவைகளை இந்த ஜனங்கள் மெய்யாகவே ஜனங்களுக்கு முன்பாக போதிக்கிறாங்க.
நீங்களும் இந்த மாதிரி விருத்த சேதனம் பண்ணிக்கொள்ளுங்கள். நீங்களும் இந்த மாதிரியான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போங்க. கூடார பண்டிகை ஆசரிங்க. ஆண்டவராக தேவனால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டின் முறைமைகள் எல்லாம் ஆண்டவராக தேவனால் உண்டாக்கப்பட்டவையாக இருக்கிறதுனால அவைகளை நீங்கள் புறம்பாக்காமல் அவைகளையும் ஆசரிக்க வேண்டும் என்கிறதை பற்றி வலியுறுத்தி பேச ஆரம்பித்தால் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அவர்கள் கர்த்தராகிய தேவனை விட்டு வழி விலக பண்ணக்கூடிய காரியங்களை அவர்களை அறியாமல் அவர்கள் தங்கள் வாழ்க்கையிலே வரவழைத்துக் கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அவரே ஒரு நல்ல ஒரு வார்த்தை ஒன்றை சொல்ல ஆரம்பித்தார். என்ன காரியத்தை சொன்னார்? பழைய ஏற்பாட்டின் முறைமைகள் எல்லாவற்றையும் ஒழிக்க பண்ணும்படிக்காக பழைய ஏற்பாட்டினுடைய முடிவாகவே இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார். அவர் ஒரு புதிய சத்தியத்தை நமக்காக உருவாக்கி தந்தார். கிருபையின் பிரமாணம் என்கிற ஒரு பிரமாணத்தை, விசுவாசத்தின் பிரமாணம் என்கிற ஒரு பிரமாணத்தை. இந்த பிரமாணத்திற்கு மிஞ்சினவைகள் எல்லாம் பாவமாக காணப்படும். முந்தினவைகளை ஆண்டவராகிய தேவன் தள்ளும்படிக்காகவே பிந்தின பிரமாணத்தை கர்த்தராகிய தேவன் உருவாக்கினார். முந்தின ஆதாமை ஆண்டவராகிய தேவன் புறம்பாக்கி பிந்தின ஆதாமை மகிமைப்படுத்தும் ஒரு தேவனாக விளங்க ஆரம்பித்தார். அதே மாதிரி முந்தைய பழைய கற்பனைகளை கர்த்தராகிய தேவன் உருவழிய பண்ணி புதிய ஏற்பாட்டின் முறைமைகளின் ஊடாக உங்களையும் என்னையும் அழைத்து கொண்டு போக ஆரம்பித்தார். ஆனா இன்னைக்கு நிறைய திருச்சபைகள்ல இந்த மாதிரியான விஷயங்கள் உண்டாக்கப்பட்டு கொண்டு வருகிறதை உங்களாலும் என்னாலும் கண்கூடாய் பார்க்க முடியும். இதெல்லாம் அவங்க என்ன செய்யறாங்க? மீண்டும் உங்களை பாரம்பரிய சிறையிலே கொண்டு போய் அடைக்கிறாங்க. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க இந்த மாதிரியான விஷயத்துல. அவர்கள் மீண்டும் உங்களை பழைய காரியத்தின் ஊடாக உங்களுடைய நிலைகள் எல்லாவற்றையும் கொண்டு போய் சிறையிலே அடைக்கக்கூடிய ஒரு மக்களாய் உங்களை அறியாமல் உங்களை அவர்கள் அழைத்து கொண்டு போகிறதை பார்க்க முடியும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தோற்றமளிக்க ஆரம்பித்தால் ரொம்ப ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் உங்கள் வழிகளை விட்டு விலகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். காரணம் என்ன போட்டிருக்கு? அந்த இடத்துல கர்த்தருடைய வசனம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையின்படி நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமை அவர்கள் ராஜாவாக மாற்றினார்கள். ஆனால் அவனோ இவர்களை கர்த்தராகிய தேவனை விட்டு வழி விலக பண்ணிவிட்டான். தேவனுக்கு சித்தமான தாவீதை அவர்கள் அரசனாக மாற்றியிருந்தா அது வேற. அது கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தின் ஊடாக கடந்து போயிருக்கிறாங்க. ஆனால் பாரம்பரியத்தை அவர்கள் செய்ய ஆரம்பிச்சதுனால தவறான முடிவை எடுத்து தவறான ஒரு மனிதனை அரசாளும்படிக்காய் கொண்டு போய் வைக்க ஆரம்பிச்சதுனால இஸ்ரவேல் மக்களுடைய எல்லா நிலைகளும் இவன் நிமித்தமாய் இவன் ஆளுகை நிமித்தமாய் ஆண்டவராகிய தேவனை விட்டு பின்வாங்கக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பாரம்பரியங்கள் எல்லாம் உங்கள் வழிகளையும் என் வழிகளையும் கர்த்தராகிய தேவனை விட்டு பின்வாங்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடியதாய் இருக்கிறது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இப்ப இந்த நாட்களில் உருவாக்கப்படக்கூடிய பல விதமான சத்தியங்கள்ல பலவிதமான பாரம்பரியங்கள் நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையிலே புகுத்தப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். உங்களை அறியாமல் அவர்கள் இப்படிப்பட்ட பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக உங்களை மெய்யாகவே அழைத்து கொண்டு போகிறத பார்க்க முடியும். இந்த பழைய மாதிரியான முறைமைகளின் ஊடாக நீங்க ஆசரிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் எத்தனை விதமான காரியங்கள் சத்தியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில செய்து முடிக்க வேண்டியது அவசியம் என்று சொல்லி இந்த நாட்களில் நிறைய கிறிஸ்தவ மக்கள் இப்படிப்பட்ட காரியங்களின் ஊடாக வழி விளக்கத்தின் ஊடாக கடந்து போகிறத பார்க்க முடியும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பாரம்பரிய கட்டுக்கள் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சுமை என் வாழ்க்கையின் எல்லைகளை தாண்டி கடந்து போகாது இருக்கக்கூடிய வரைக்கும் நான் தேவனாகிய கர்த்தரால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய லட்சியத்தின் இறுதி இலக்கை எட்ட என்னால் முடியாது. தேவன் என்னை அழைத்த அழைப்பை விட்டு நான் கடந்து போயிடுவேன். ஏனென்றால் அந்த வசனத்தில் என்ன போட்டு பாருங்க, நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் வந்தான், ஆட்சிக்காக வந்தான். இந்த பாரம்பரியம் அவர்களை ஆளுகை செய்யும்படிக்காய் வந்தது. நடந்த காரியத்தை பார்க்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் கர்த்தராகிய தேவனை விட்டு வழி விலகி போயிட்டாங்க. இதுதான் இந்த கடைசி நாட்களிலே உருவாக்கப்படக்கூடிய ஒன்று. இப்ப சாத்தான் கொண்டு வரக்கூடிய முக்கியமான தந்திரம் என்ன? சில பேரை வசனங்களை தாறுமாறாக பேசக்கூடிய அளவிற்கு, சில பேரை அநேகம் போராட்டங்களின் மூலமாக அவங்களுடைய ஆவிக்குரிய நிலைகள் விட்டு மெய்யாகவே அந்த ஜனங்கள் பின்மாறி போகக்கூடிய அளவிற்கு, சில பேருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளை தந்து ஆண்டவராகிய தேவனை விட்டு விலகக்கூடிய அளவிற்கு நிறைய காசு கொடுத்து, பொருளை கொடுத்து, அந்தஸ்து கொடுத்து, ஆஸ்தியை கொடுத்து அவர்களை கர்த்தராகிய தேவனுடைய பட்சமாக அன்பு கூற முடியாத அளவிற்கான காரியங்களை உருவாக்கக்கூடிய அளவிற்கு இப்படி பலவிதமான காரியங்களை செய்யக்கூடிய சாத்தான் இன்னும் ஒரு தந்திரத்தை எப்படி செய்யறான் பாருங்க. மறைவாக பழைய பாரம்பரிய வாழ்க்கைக்குள்ளாக நீ திரும்பி வா. அதுதான் ஆண்டவராகிய தேவனால் முதல் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டம். இந்த பாரம்பரியத்தின் ஊடாக கடந்து போனால் தேவன் உன் எல்லைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எக்காலங்களை ஓதுங்கள். ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே அநேக விதமான அந்த 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 பண்டிகைகள் யாவற்றையும் நீங்கள் ஆசரிக்க துவங்குங்கள் என்று சொல்லி பழைய முறைமைகளின் ஊடாக உங்களை திரும்ப பண்ணி தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும் மக்களாக உங்களையும் என்னையும் உங்களை அறியாமல் அவன் உருவாக்க ஆரம்பிச்சான். நீங்க பழைய பாரம்பரியத்துக்குள்ள உள்ள போயிட்டீனாலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் உங்களை அறியாமல் மறுதலிக்க ஆரம்பிச்சிருங்க. அதுதான் தேவனை விட்டு வழி விலக பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தந்திரம். நீங்க உங்களுக்கு தெரியாது, நீங்கள் ஆண்டவராகிய தேவனை விட்டு பின்னிட்டு போயிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த பழைய முறைமைகள் எல்லாம் ஆசரிக்க இயேசுவை நீங்களும் நானும் நம்மை அறியாமல் மறுதலிக்க துவங்குகின்றோம். ஆண்டவராகிய தேவனே இல்லை. ஆண்டவராகிய தேவன் இந்த உலகத்திலே
மெய்யாகவே உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன உங்களுக்கே தெரியும். இந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த பழைய பிரமாணத்தினால் பாவிகளாய் மாற்றப்பட்டாங்க. பாவத்திலே நின்று விடுவிக்கப்பட வேண்டும் என்றால் ஒரு ஒரு ஆண்டவராகிய இயேசுவினால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு புதிய பிரமாணத்தினுடைய முறைமைகள் நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவை. இந்த புதிய பிரமாணத்தை உருவாக்கும்படிக்காகவே இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்க திரும்ப அந்த பழைய பிரமாணத்துக்குள்ள உள்ள போயிட்டீங்கன்னா இயேசுவை நீங்களும் நானும் மறுதலிக்கும் ஒரு மக்களாய் உங்களை அறியாமல் உங்களை சாத்தான் உருவாக்குறார். இந்த பாரம்பரியம் என்னென்ன காரியத்தை செய்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அறியாமல் இந்த பாரம்பரியத்தின் நிலைகள் எங்காகிலும் ஒட்டி இருக்கிறது உண்டானால் இவைகளை விட்டு நீங்கள் முதல் காரியம் வெளியே கடந்து வாங்க. அந்த நாட்களிலே காணப்பட்டிருக்கக்கூடிய முறைகள் அந்த காலத்து மக்களுக்கு அவைகள் எல்லாம் ஆண்டவராகிய தேவனால் கொடுக்கப்பட்டது உண்மைதான். ஆனால் இப்ப இருக்கக்கூடிய நமக்கு இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்திலே தம்முடைய பரிசுத்தமுள்ள காரியங்களை உருவாக்கின இந்த காலத்திற்கு பிறகு உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை விட்டு எங்கும் அங்கும் நீங்கள் விலகக்கூடாது. அவர் உங்களுக்கு என்ன போதிக்கிறாரோ அந்த அந்த மார்க்கத்தில் தான் போகணும். இதை விட்டு நீங்கள் பழைய காரியத்தின் ஊடாக கடந்து போக ஆரம்பித்தாலே தேவத்துவமான அவருடைய பரிசுத்தமுள்ள சித்தத்தை அபத்தமாக்கும் தேவன் அருவருக்கக்கூடிய ஆண்டவராகிய தேவனுடைய கிருபைகளை விட்டு விழுந்து போகக்கூடிய ஒரு மக்களாய் உங்களையும் என்னையும் சாத்தான் உருவாக்க ஆரம்பிக்கிறார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பாரம்பரியமான சுமைகள் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் இந்த காலங்களில் ஏற்றி வைக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறது. பாரம்பரியம் உள்ள வந்துச்சுனாலே என்னென்ன காரியங்கள் உருவாக்கப்படுகிறது, கர்த்தருடைய கற்பனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் மீறி நடக்கும் மக்களாக ஆண்டவராகிய தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நீங்கள் மறுதலிக்கும் ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது காரியமாக உலக ஞானத்தினால் தேவனை அறியும் ஒரு மக்களாய் நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிச்சிடும். உலக ஞானத்தினால கர்த்தராகிய தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னால் உங்களால் என்னாலும் புரிஞ்சுக்கவே முடியாது. ஆண்டவராகிய தேவனை அறிய வேண்டும் என்று சொன்னாலே கர்த்தருடைய ஞானம் தான் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். இந்த உலக ஞானத்தோடு கூட தேவனாகிய கர்த்தரை அணுக ஆரம்பித்தால் தேவனிடத்தில் உங்களுக்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. மூன்றாவது காரியமாக தேசம் கக்கி போடக்கூடிய ஒரு குடிமக்களை போல நீங்களும் நானும் மாற்றப்பட ஆரம்பிச்சிடும். இந்த தேசத்திலே பெரிய காரியங்களை செய்யும் மக்களாகவே தேவன் நம்மை உருவாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் இந்த தேசத்தினுடைய ஒவ்வொரு வழிபாடுகளிலே நீங்களும் நானும் ஒடுங்கி போக ஆரம்பிக்கிறதன் காரணம் என்ன அப்படின்னா, சில பாரம்பரிய வழிபாடுகள் என்னுடைய வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தருடைய சித்தத்தை அபத்தமாக்கும்படிக்காக என்னுடைய உள்ளத்திலே நாட்டப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பிச்சதுனால இவைகளின் மூலமாய் நான் என்ன உரிமையை நான் இழக்க ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்திலே ஆண்டவராகிய தேவனுடைய திட்டத்தை நிறைவாக்க வேண்டிய நான் உலகத்தினால் ஒடுக்கப்பட்டு ஒரு மூலை நான் முடங்கி கிடக்கும் ஒரு வாழ்க்கை வாழுகின்றேன். உலகத்தை கலக்கணும் நம்ம. ஆனால் உலகம் இன்றைக்கு உங்களையும் என்னையும் கலக்க ஆரம்பிக்கிறது. காரணம், உலகத்திலே இருந்து வரக்கூடிய சில பாரம்பரியமான காரியத்தினால் என்னுடைய எல்லா பலத்தையும் உரிமையும் இழக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். நான்காவது காரியமாக ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக அநேகம் விதமான தேவனாகிய கர்த்தரால் ஏற்படுத்தப்படாது இருக்கக்கூடிய நிலைகளை நான் நாட்டி வைத்து ஆண்டவராகிய தேவனை விட்டு வழி விலகக்கூடிய தன்மைகளை என்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிறதின் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, பாரம்பரியங்கள் உள்ளே வர ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாரம்பரியங்களின் மூலமாக பழைய சுபாவங்களை என்னுடைய வாழ்க்கையை திரும்ப வரவழைக்கிறதும், பழைய ஏற்பாட்டினுடைய முறைமைகளின் மூலமாக என்னை மெய்யாகவே மீண்டும் கொண்டு அமிழ்த்துகிறதும் இவைகளெல்லாம் பாரம்பரியத்தினால் உருவாக்கப்படக்கூடிய சட்டத்திட்டங்கள். இவைகளை நீங்கள் ஆசரிக்க ஆரம்பித்தாலே தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய அந்த நன்மையான காரியங்களை பெற உங்களால் முடியாது. அதை பார்க்கவே உங்களால் முடியாது. தேவன் எனக்கு என்ன ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் அதை உங்களால் பார்க்கவே முடியாது. ஏன்னா இந்த ஆண்டவராகிய தேவனால் உருவாக்கப்படக்கூடிய பழைய சட்டத்தை விட்டு நீங்கள் புதுமையாக்கப்படக்கூடிய அனுபவத்தில் வந்தால் தான் தேவன் எனக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கக்கூடிய காரியங்களை என்னுடைய கண்களால் பார்க்க முடியும். ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையிலே அறிய முடியாத ஒரு உணர்வற்ற ஒரு நிலைகளை தருகிறது என்ன அப்படின்னா, இன்றைக்கு வரைக்கும் என்னை ஆளுகை செய்யக்கூடிய இந்த பாரம்பரியமான சுமை. இவைகளிலே நின்று நீங்கள் விடுவிக்கப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவனுக்கு பிரியமான ஒரு ஓட்டத்தை ஓடவும், கர்த்தருக்கு சித்தமான ஒரு வாழ்க்கை வாழவும், தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடையவும் உங்களாலும் என்னாலும் ஆகும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். பாரம்பரியத்தின் சுமைகளை பற்றி நாங்கள் மெய்யாகவே கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். தேவனுடைய கற்பனைகளை மீறக்கூடிய நிலைகளெல்லாம் பாரம்பரியத்தினால் உருவாக்கப்படுகிறது என்றும், உலக ஞானத்தினால் கர்த்தரை அறியக்கூடிய ஒரு நிலைகளை எங்கள் வாழ்க்கையிலே இவைகள் உருவாக்குகிறது என்கிறதை பற்றியும், தேசம் கக்கி போடக்கூடிய அளவிற்காக தேசத்தை ஆள வேண்டிய நாங்கள் தேசத்திலே அடிமைகளாய் காணப்படக்கூடிய நிலைகளை உருவாக்குகிறது இந்த பாரம்பரியங்கள் என்றும், கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பான காரியங்களை
காரியங்களை செய்து ஆண்டவராகிய தேவனுடைய வழிகளை விட்டு விலகக்கூடிய காரியங்களை இந்த பாரம்பரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறதாகவும் உங்களுடைய வசனத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எவைகளை நாங்கள் மேற்கொள்ளும்படிக்காக உருவாக்கப்பட்டோமோ அவைகள் எங்களை மேற்கொள்ளக்கூடியதாக, அவைகளிலே நின்று விடுவிக்கப்பட முடியாமல் சிக்கலின் ஊடாக, பிரச்சனைகளின் ஊடாக அடிமையாக காணப்படக்கூடிய உம்முடைய வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். தாங்கள் ஆளும்படிக்கு பிறந்தவர்கள் என்பதை கற்றுக்கொள்ளும்படிக்காக தங்கள் வாழ்க்கையிலே காணப்படும் பாரம்பரியமான சுமைகளை விட்டு இயேசுவின் நாமத்தினால் வெளியேறி கடந்து வந்து தேவனுக்கு சித்தமானவைகளை தங்கள் வாழ்க்கையிலே இவர்கள் ஆசரித்து தேவனுக்கு பிரியமான வழிகளின் ஊடாக கடந்து போய் பழையவைகள் எல்லாவற்றையும் ஒருவழிய பண்ணி கர்த்தருடைய நாமத்தினாலே புதுமையாக்கப்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை நோக்கி அவர்கள் தீவிரமாய் கடந்து போய் உமக்கு சித்தமானவைகளை தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்று உம் நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தருவீராக. பாரம்பரியமான வழிபாடுகள் ஒருவேளை எங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக மெய்யாகவே பிரவேசிக்கும்படிக்காய் ஜனங்களால் போதிக்கப்படக்கூடியதாய் விளங்க ஆரம்பித்தாலும் அவைகளை இனம் கண்டு அவைகளை விட்டு நாங்கள் வெளியே கடந்து வந்து தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்முடைய வார்த்தைகளுக்கும் உம்முடைய சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படியும் ஒரு மக்களாக எங்கள் நிலைகளை பாதுகாத்துக் கொண்டு நீர் எங்களுக்கென்று வைத்திருக்கக்கூடிய அடிச்சுவடுகளை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் விலகாமல் உம்முடைய சித்தத்தின் படியே நாங்கள் ஓடி உம் ராஜ்யத்தை வந்து அடைய கிருபை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பாரம்பரிய சுமைகள் நம்மை அறியாமல் நம்முடைய வாழ்க்கையை அழுத்தக்கூடியதாய் விளங்க ஆரம்பிக்கிறதுனால இந்த ஆவிக்குரிய உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருந்தால் தான், மறுரூபத்தின் சாயல்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பித்தா தான் இதில் எந்த பாரம்பரியத்தில் நான் சிக்குண்டவனாய் காணப்படுகிறேன் என்கின்ற அந்த நிலைகளையே என்னுடைய வாழ்க்கையிலே கற்று உணர முடியும். இவைகளின் ஊடாக நீங்கள் கற்றுக்கொண்டு இவைகளை விட்டு நீங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் தேவன் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தின் இறுதி நிலைகளை எட்ட என்னால் ஆகும். இவைகளை கேட்டு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் இவைகளின்படி வாழும்படிக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். எங்கேயாகிலும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னை அறியாமல் இந்த பாரம்பரியத்தின் சுமைகள் ஏற்றி வைக்கப்பட ஆரம்பித்தால் அவைகளை விட்டு நீங்க கர்த்தராகிய தேவனுடைய உதவிகளை நாடுங்கள். கர்த்தர் இதோ சீக்கிரம் வருகிறார். மாரநாதா. என்ன பிரியமானவர்களே, பாரம்பரியம் என்கிற சுமையை குறித்து தேவன் நம்மோடு தெளிவாய் பேசினார் அல்லவா? நீங்கள் கற்றுக்கொண்ட இந்த தெய்வ வார்த்தைகள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நிச்சயமாய் உதவும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். மேலும் இவைகளை பற்றி அறிய நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.